குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ண முடியும். மற்ற ஜாயின் பண்ணி கொள்ளணுமா? ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங், வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். பேசுறது தெளிவா கேக்குதாங்க பிள்ளைகள்? அசானா? ஓ சார் கேக்குது சார். ரைட், நாங்க எங்களுடைய எஜுகேஷன் சோசியலஜில கடந்த கிளாஸ்ல வந்து நாங்க சமூகவியல் என்றால் என்ன, சமூகவியல் தொடர்பான வரைவிலக்கணங்கள், சமூகவியல் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு ஏன் பயனுடையதாக இருக்கின்றது போன்ற விடயங்களை பார்த்தோம். பிறகு கல்வி சமூகவியல் என்றால் என்ன, கல்வி சமூகவியல் தொடர்பான வரைவிலக்கணங்கள், கல்வி சமூகங்களுடைய வளர்ச்சி கட்டங்கள், கல்வி சமூக தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது போன்ற விடயங்களை நாங்க கடந்த கிளாஸ்ல பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்று நாங்க 2வது செஷன்ல சந்திக்கிறோம். இது வந்து கல்வியும் கலாசாரமும், கல்வியையும் கலாசாரத்தையும் பற்றிய ஒரு தொடர்பினை வலியுறுத்துகின்ற ஒரு செஷனாக இருக்கின்றது. இந்த வகையில் நாங்க இன்றைய செஷன்ல நீங்க ஸ்கிரீன் ஷேர் பாருங்க. இன்னாங்க பார்க்க இருக்கின்ற விடயம் கலாசாரம் என்றால் என்ன, கலாசாரத்துடைய இயல்புகள், வகைகள், கல்வியும் கலாசாரமும், கலாசார கையளிப்பு அல்லது கலாசார ஒப்படைப்பு மற்றும் கலாசார சீர்குலைவு ஆகிய தலைப்புகளை நாங்கள் முதற்கட்டமாக பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கு போதுமான அளவு நேரம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் செஷன் 3ல பார்க்க வேண்டிய விடயங்களை இன்றைய நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சிந்தனை ரைட். ஆகவே எங்களோட பாடம் ஆரம்பிக்கின்ற போது உரிய நேரத்துல நீங்க இணைந்து கொள்ளவும் வேண்டும். அது நேரம் உங்களோட கையில வந்து ஒரு நோட் புக்கும் ஒரு பேனாவும் இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். காரணம், நாங்க கலந்துரையாடுகின்ற மிக முக்கியமான விடயங்களை உங்களால குறித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கலந்துரையாடலுக்கான தலைப்பு தொடர்பான விடயங்களை நீங்க தேடி தொகுத்து முன்வைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் இந்த நோட் புக்கும் பேனாவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே அதை உங்களோட பக்கத்துல வச்சுக்கொண்டு நாங்க இந்த பாடத்துக்குள்ள நுழைவோம். ரைட். இன்னும் நாங்க பார்க்கின்ற முதலாவது விடயம் பிள்ளைகள், கலாசாரம் என்றால் என்ன, கல்ச்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கலாசாரம் என்றால் என்னங்கிறவங்களுக்கு நாங்க முதலாவதாக நோக்குவோம். கலாசாரம் என்பது ஒரு சமூகம் தமது வரலாற்று வளர்ச்சியின் அடிப்படையில், தமது வரலாற்று வளர்ச்சியின் அடிப்படையில் சொல்லுகின்ற போது காலாகாலமாக, பரம்பரையாக, சந்ததி சந்ததியாக முன்னோரிடமிருந்து இளையோருக்கும் இவ்வாறு வரலாற்று வளர்ச்சியின் ஊடாக தோற்றுவித்துக் கொண்ட
மரபுகள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், பொழுதுபோக்குகள் எல்லாவற்றையும் சேர்த்து நாங்க வழங்குகின்ற மொத்தமான பெயர் கல்ச்சர், கலாசாரம். கலாசாரம் சொல்றது ஒரு சமூகத்துடைய வாழ்க்கை முறையோட இணைந்து கொண்டது. அந்த சமூகத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அந்த சமூகத்துக்கே தனித்துவமானது. அந்த சமூகத்தை அடையாளப்படுத்துகின்ற கூறாக காணப்படுறது. அந்த சமூகத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாதது என்ற அடிப்படையில கலாசாரமும் ஒரு மனிதனுடைய சமூக வாழ்க்கையும் இரண்டற கலந்ததாக காணப்படுது. அந்த வகையில கலாசாரம் மிகவும் மிக அவசியமானது ஒவ்வொரு நபருடைய சமூக வாழ்க்கையிலும். அதை நாங்க முதலாவது பாயிண்ட் தந்திருக்கிறோம். இரண்டாவது பாயிண்ட்ல பாருங்க முடியல், ஏதேனும் ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்தமான வாழ்க்கை கோலம் கலாசாரமாகும். கலாசாரம் என்பதற்கு இவ்வாறான ஒரு வரைவிலக்கணத்தை, ஒரு விளக்கத்தை நாங்க வழங்கலாம். ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கை கோலம், அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் வரும். அவருடைய நடை, உடை, பாவனை, பொழுதுபோக்கு, உணவு பழக்கம், ஆடை அமைப்பு, மத நம்பிக்கைகள், வணக்க வழிபாடுகள், எல்லா விடயங்களும் அந்த கலாசாரத்துக்குள்ளேயே உள்ளடங்கி விடும். அந்த வகையில் நாங்க ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கை கோலத்தை நாங்க கலாசாரம் என்று அடையாளப்படுத்தலாம். இதை இன்னொரு வகையில சொல்வதாக இருந்தால், ஒரு சமூகத்தினால தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகின்றதும் அச்சமூகம் விரும்பி ஏற்றுக்கொண்டதுமான நம்பிக்கைகள், பெருமானங்கள், நடத்தைகள், வணக்க வழிபாடுகள் என்பவற்றின் தொகுப்பினை நாங்கள் கலாசாரம் சொல்லலாம். அவன் இந்த பாயிண்ட்ல ஒரு மேலதிகமான விஷயத்தை சேர்த்திருக்கிறோம். அதை பார்க்கலாம். ஒவ்வொரு சமூகமும் காலாகாலமாக பரம்பரையாக விரும்பி ஏற்றுக்கொண்ட விடயம். அப்ப கலாசாரம் சொல்ற விடயம் ஒரு சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டதாக, நிர்பந்திக்கப்பட்டதாக, அந்த சமூகத்தின் மீது வற்புறுத்தலின் அடிப்படையில கொண்டு வரப்பட்டதாக இருக்க மாட்டாது. அந்த சமூகத்தில் உள்ள அங்கத்தவர்களே அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட விடயமாக இருக்கு. அது சில சந்தர்ப்பங்கள்ல அது அப்படியே படிப்படியாக செயலிழந்தும் போகலாம். ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த அல்லது ஒரு விஞ்ஞான ரீதியான ஆதாரங்கள் இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் கடந்த காலத்தை பின்பற்றி இப்ப அது தவறானது, இப்ப அது எங்களுக்கு தேவை இல்லை என்கிற ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் கைவிட்டு விடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் கலாசாரம் சொல்றது அந்த பின்பற்றுகின்ற காலத்தை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட விஷயமாக இருந்திருக்கு. இப்ப எங்களுக்கு அது தேவையில்லாவிட்டால் விட்டு விடலாம். ஆகவே கலாசாரம் என்பதை நாங்க இந்த அம்சங்களுக்கூடாக இந்த சமூக வாழ்க்கையோடு தொடர்படுத்தினாங்க கலாசாரம் என்பது நாங்க முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்க சொல்ல வரும். நீங்க கலாசாரம் என்னன்னு நினைக்கிறீங்க, என்ன விளக்கம் கொடுப்பீங்க, இதையும் கொஞ்சம் சொல்ல வரும். கொஞ்சம் பாருங்க, ஸ்லைட் 1 பாருங்க. உங்களோட கருத்துக்களை நீங்க தைரியமாக சொல்லலாம். யாரும் தயங்க தேவையில்லை, யாரும் கூச்சப்பட தேவையில்லை. மைக்ரோஃபோன் நீங்க ஆன் பண்ணிட்டு நான் கேட்கிறார்கள் வந்து உங்களோட கருத்து சொல்லலாம். சரி பிள்ளையெல்லாம் பிறகுதான். கருத்து சொல்வதற்கான உரிமையும் கருத்து சொல்வதற்கான தைரியமும் எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாரும் இருக்க வரும். இந்த கருத்துக்களை இருந்து நீங்க எனக்கு ஒரு விளக்கம் சொல்ல போறீங்க. கலாசாரம் தான் இதுதான் இருக்கிற, நான் இதைத்தான் கலாசாரம் சொல்லுவேன் அப்படி சொல்ல. சரியோ, யாரு சொல்ல போறீங்க? சுயமாக வந்து நான் சொல்றாரு யாரு? பாத்திமா ஹினாட மைக்ரோஃபோன் ஹசானா சொல்ல போறீங்க. சொல்லுங்க ஹசானா. சார், கலாசாரம் அப்படி சொல்ற பண்பாடு, அதாவது மனித செயற்பாட்டின் கோலங்கள் குறித்து நிற்பது மனித செயற்பாடு கலாசாரம் எனப்படும்.
திரும்ப சொல்லுங்க ஹசானா. கலாசாரம்ன்ற பொதுவா பண்பாட்டை நாங்க குறிக்கலாம். எஸ். அதாவது மனித செயற்பாட்டின் மூலங்கள் அத்தனையும் குறித்து நிற்பதாக நாங்கள் கலாசாரத்தை வரைவிலக்கணப்படுத்தலாம். மனித செயற்பாடுகள் பண்பாடுகள் அனைத்தையும் குறித்து நிற்பதாக கலாசாரம் சொன்ன. அப்ப உங்களோட நான் கேட்கிறேன், உங்களோட கலாசாரம் என்ன? ஒரு விஷயத்தை சொல்லுங்க, இது எங்களோட கலாசாரம், எங்களோட சமூக கலாசாரம், இதான நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கு ஹசானா? கலாசாரம் நடையுடை பாவனை அத்தனையும் இதில் உள்வாங்கப்படும் சார். அது சரி. எங்களோட நீங்க உடையாக ஹசானா, நாங்கள் நீங்க எடுத்து உங்களோட கலாசாரத்த விஷயத்தை சொல்லுங்க. எந்த கலாசாரம் இது? நான் பின்பற்ற கலாச்சாரத்தை இந்த விஷயம் இருக்குது, நீங்க எதை சொல்லுவீங்க? உதாரணம். என்ன சார் எனக்கு அது விளங்கல. அதாவது இப்ப நீங்க உங்களோட கலாச்சாரம், நீங்க பின்பற்றுகின்ற கலாச்சார விஷயம் இதுதான் என்று நீங்க உதாரணமாக எதை சொல்லுவீங்க கேட்டா? விளங்கிட்டமா? ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுவோம். எஸ், ஓகே, வெரி. அதாவது வணக்க வழிபாடு. நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எனது சமய நம்பிக்கை அடிப்படையில 5 நேர தொழுகைகளை நான் நிறைவேற்றுவது எனக்கு கட்டாயம். அது என்ன கலாச்சாரத்தில் உள்ள விஷயம். நாங்க எல்லோருமே அதை நாங்க செய்து வருகிறோம். அது கலாச்சாரம். வெரி குட். நான் சொல்லியிருக்கேன். ஹசானா சொல்லுங்க. ஹசானா சார் சொல்லேனுமா? ஹஸ்னா சொல்லுங்க. சார், ஒரு மனிதன் மேற்கொள்ற எல்லா செயற்பாடுகளுமே கலாச்சாரமாக கருதப்படும். இப்போ உதாரணமா அவர் பேசுற மொழி, ஆடை அணிகள், பின்பற்ற பழக்க வழக்கங்கள், அவங்களோட உணவு முறைகள், நம்பிக்கைகள், அவங்க பின்பற்றுகின்ற சட்ட திட்டங்கள் எல்லாம் கலாச்சாரமா கருதப்படும். ஒரு மனிதனுடைய சமூக வாழ்க்கையில அவன் சமூகத்துல மற்றவர்களோட சேர்ந்து பின்பற்றுகின்ற எல்லா விடயங்களும் கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்டதுதான். பேசுற மொழி, உணவு பழக்கம், பொழுதுபோக்கு, ஆடை அமைப்பு, வணக்க வழிபாடு, நம்பிக்கை எல்லாமே, இடைத்தொடர்பு எல்லாமே. எஸ். சொல்லுங்க. ரிசானா மைக்ரோஃபோன் தான் ஓன்ல இருக்கு, சொல்லுங்க. எஸ், ஓகே. ஒரு யாராவது பிள்ளைகள்? சிறப்பு தினங்கள்ல அந்த சகன் முறையில உணவுகள் உண்ணல். எஸ். அதாவது முஸ்லிம்கள் தங்களுடைய உணவை சாப்பிடுகின்ற போது ஒரு தட்டில எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு சகன். சகன்ல சாப்பிடுகின்ற வழக்கம் அது முஸ்லிம் சமூகத்தை குறித்தான ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சார பண்பு. எஸ், வெரி ரைட். வேறு யாராவது சொல்லுங்க. கோகுல், மனோஜ்குமார். சார், ஒரு ஒரு சமுதாயத்தின் முழுமையான ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையின் முழுமையான பரிணாம வளர்ச்சி மற்றும் மாற்றங்கள். சமூகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, சமூகத்தினுடைய சமூக மாற்றங்கள் எல்லாத்தையும் கலாச்சாரம் சொல்லலாம் சொல்றாரு நாகேந்திரா. ஓகே, நாகேந்திரா, நீங்க சொல்லுங்க, நீங்க பின்பற்றுகின்ற ஒரு கலாச்சார அம்சத்தை சொல்லுங்க. ஆமா சார், இப்ப நான் கிறிஸ்டியன். ஸோ நாங்க சார் இப்ப நம்மளுடைய கலாச்சாரத்துல ஐரோப்பிய கலாச்சாரமும் கலந்து ஒரு தமிழ் கலாச்சாரம். கலாச்சார பண்புகளை எங்கட நாட்டுக்கு பொருத்தமான வகையில நீங்க பயன்படுத்துகிற ஒரு கலாச்சாரத்தை. உதாரணமாக நீங்க வணக்க வழிபாட்டுக்கு எந்த தினத்துல போவீங்க? நாங்க ஞாயிற்றுக்கிழமை சண்டேஸ்ல போவோம். எஸ், ஓகே. அப்ப நீங்க சொல்ல நாங்க வளமையாக ஞாயிற்றுக்கிழமை நாங்க சர்ச்சுக்கு போறது எங்களோட கல்ச்சர்ல உள்ள ஒரு விஷயம், அது சொல்லல. ஆமா, கண்டிப்பா. ஒரு யாராவது?
மனோஜ்குமார், கோகுல், ஷிஃபா, ஷரீப், ஜம்லா, ஷரீப் சொல்லுங்க. சார், கலாச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற குறிப்பிட்ட நபர்களோட அந்த பழக்க வழக்கங்களை கலாச்சாரம் என்று சொல்லலாம் சார். ஷரீந்த கலாச்சாரத்தை நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. உதாரணத்துக்கு நாங்க கிறிஸ்டியன் சார். நாங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு போறது, தினங்களை அனுஷ்டிக்கிற உயிர்த்த ஞாயிறு, பெரிய வெள்ளிக்கிழமை போன்ற தினங்களை வந்து நாங்க அனுஷ்டிக்கிறது, சமய ரீதியான அனுஷ்டானங்கள் ஈடுபடுறது எல்லாம் உங்களோட கலாச்சாரத்துல உள்ள விஷயம். எஸ், வெரி குட். சார், நான் தியோகன். சொல்லுமா. என்னடா சார், எங்க இதுல வந்து ஒரு இறப்பு சடங்குன்னு சொல்றது வந்து சார், சேர்ச்சியில வந்து ஒரு பூசை இது ஒன்று நடக்கும், திருப்பள்ளி ஒன்று வச்சுட்டாங்க சார். அவங்கள இதுக்கு கொண்டு போவாங்க, சிவகாலையை கொண்டு போவாங்க. அது கிறிஸ்தவத்துல ஒரு வழக்கம் உண்டு. அதாவது ஒரு மரண சடங்கை வந்து சேர்ச்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த திருப்பள்ளி அப்படின்னா ஆமா, அது வளமையா நடக்குது சார். எஸ், ஓகே. அது உங்களோட கல்ச்சர் விஷயம். ஆமா. கலாச்சாரங்கிறது எங்களால ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்க சொன்ன விளக்கங்கள், நீங்க சொன்ன உதாரணங்களின் ஊடாக கலாச்சாரம் எங்கட வாழ்க்கை முறையோட இணைந்தது. நாங்க ஏன் எதுக்கு என்ற காரணம் இல்லாமலுக்கு நாங்க பின்பற்றி வர எங்களுக்கு இதை யாரு சொல்லி தந்தாங்கன்னா எங்களுக்கு முன்னிருந்தோர், எங்களுடைய மூத்தோர், எங்களுடைய தந்தை, எங்களுடைய தாய்மார், எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு யாரு கொடுத்திருப்பாங்க? அவங்களோட பெற்றோர், அவங்களுக்கு முன்னிருந்தோர் கொடுத்திருப்பாங்க. நாங்க யாரு கொடுக்க போறோம் சொன்னா எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கள்ட கல்வி கற்கிறார்கள் நாங்க கொடுக்க போறோம். இவ்வாறு இந்த கலாச்சாரம் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கைமாற்றப்படுகிறது, பரிமாற்றப்படுகிறது. இதுல நீங்க முடியுங்களா? ஏன் எதுக்கு என்ற கேள்வி நாங்க கேட்கிறீங்க. இது சரி பிள்ளைகள் கூட நாங்க அந்த நேரம் பார்க்கிறோம். எங்களோட மூத்தோர் காட்டுகின்ற வழிகாட்டுல நாங்க அப்படியே பின்பற்றிக் கொள்கிறோம். அதான் இந்த கலாச்சாரத்தை பிரதானமான விஷயம். சரி, ஓகே. இப்ப ஸ்லைட் அடுத்ததை பாருங்க. கலாச்சார தொடர்பான லிண்டன் ரால்ஃப் என்கின்ற சமூகவியலாளர் வரைவிலக்கணம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் உறுப்பினர்களில் வாழ்க்கை நெறி தலைமுறையாக பேணப்பட்டும் கையளிக்கப்பட்டும் பின்பற்றப்பட்டும் அந்த கொள்கைகள், பழக்க வழக்கங்கள் என்பவருடைய தொகுப்பு கலாச்சாரமாகும் என்கின்ற ஒரு விளக்கத்தை லிண்டன் ரால்ஃப் என்கின்ற சமூகவியலாளர் கொடுத்திருக்கிறார். மேத்யூ ஆனல் என்கின்ற ஒரு சமூகவியலாளர் நாம் உயர்ந்தது என கருதுகின்ற அனைத்துமே கலாச்சாரமாகும். அதாவது நாங்க மதிப்பளிக்கிறது, நாங்க ஏற்று மதிப்பளித்து நடைமுறைப்படுத்துகின்றது அதான் உயர்ந்தது நாங்க நம்புவோம். அந்த உயர்ந்தது என கருதுகின்ற அனைத்துமே கலாச்சாரம் என்கிற வரை இலக்கணத்தை அவர் வழங்கி இருக்கிறார். அதே போல கிளைட் க்ளூகோல் என்கின்ற சமூகவியலாளர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களோட கிறிஸ்தவர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகின்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்வினுடைய வடிவமைப்பு கலாச்சாரம் ஆகும். தியோரன் சொன்ன மாதிரி ஒரு மரண சடங்கோடு இடம்பெறுகின்ற போது அதனுடைய கிரியைகள் வந்து சேர்ச்சு கொண்டு செல்லப்பட்டு அங்க அந்த கிரியைகள் இடம்பெற்ற பின்னர் சபைச்சாலைக்கு கொண்டு நல்லடக்கம் செய்வார். அது அவங்க ஏற்றுக்கொண்ட வழிமுறை, எல்லோரும் செய்கிறார். ஏன் இதற்கு கேள்வி இல்லைங்க. அதுதான் கல்ச்சர், அதுதான் கலாச்சாரம். சரிதானே? ஓகே. அதே மாதிரி ஜான் பொட்லின்ற சமூகவியலாளர் சொல்கிறார், ஒரு சமூகத்தினுடைய கூட்டுறவு முழுமையான வாழ்க்கை கோலம் என்பவர்களுடைய தொகுப்பு கலாச்சாரமாகும் என்கிறார். ஒரு சமூகத்துடைய கூட்டுறவு முழுமையான வாழ்க்கை கோலம் என்பவற்றுடைய தொகுப்பு கலாச்சாரமாகும் என்கின்றார். அதே போல கிடன் சொல்றார், ஒரு குறிப்பிட்ட குடியினரின் விழுமியங்கள், அவற்றை விரும்பும் நியமங்கள், அவர்கள் உருவாக்கும் உலகியல் பண்டங்கள் என்பவற்றுடைய உள்ளடக்கம் கலாச்சாரமாகும் என்கிறார். மேக்ஸ் வெபர் என்கின்ற ஜெர்மன் நாட்டுடைய சமூகவியலாளர் சொல்கிறார்,
மனிதன் தனக்கு தானே உருவாக்கி கொண்ட ஒரு வலைப்பின்னல் கலாச்சாரமாகும். அதாவது இந்த எல்லா சமூகத்தில் இருக்கின்றவர்களும் தங்களுக்கு ஒரு வலைப்பின்னல் போன்று ஒரு நெட்வொர்க் அடிப்பாங்க. இப்ப தியோரன் சொன்ன மாதிரி ஒரு மரணச்சடங்கு கொண்டு இடம்பெறுகின்ற போது அந்த மரணச்சடங்கை நாங்கள் சேர்ச்சில கொண்டு அதற்குரிய கிரியைகளை நாங்கள் அங்கு செய்கின்றது அந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கிற ஒரு செயற்பாடு. எல்லோருக்கும் அதே விஷயம் நடக்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு வலைப்பின்னல், ஒரு இடைத்தொடர், அவங்களை அந்த விடயத்தில் ஒற்றுமைப்படுத்துகின்றது அந்த செயற்பாடு. அதைத்தான் கலாச்சாரம் என்று சொல்லி மேக்ஸ் வெபர் குறிப்பிடுகிறார். கலாச்சாரம் என்பதற்கு சமூகவியலாளர்கள் ஒவ்வொருபட்ட கோணங்கள வரைவிலக்கணங்களை வழங்கி இருக்கிறார்கள். ஓகே தானே? கிளியரா? கேள்வி இருக்க பிள்ளைகளுக்குள்ள? இது ஏற்கனவே என்னோட கிளாஸ்ல இருந்தா ஷெரி டீச்சர் ஏற்றோட இருந்தல்லவா? ஷெரி ஓம் சார். முதல் கிளாஸ் இருந்தீங்க? இல்ல சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கல. சொல்லி கல்முனை ஒரு ஆள் இருந்தாங்க, டீச்சர் இருந்தா முதல் அவங்க சொல்லி பார்த்தேன். சரி, ஓகே ஓகே. இதுல நான் கிளம்புனதான் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸுக்கு வரலன்னு சொல்றேன். இதை சொல்லல, நினைக்கிறேன் முதல் நடந்த ஒரு கிளாஸ், அதாவது 6 மந்த் நினைக்கிறேன். அது இருந்தீங்களா? எங்க இல்ல இல்ல சார். நீங்க சரி, நீங்க கல்முனையா? சொந்த இடம் கல்முனை சார், டீச் பண்றது ட்விங்கோ. சரி, ஓகே. இப்ப நான் உங்களோட அடுத்த ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப கலாச்சாரத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, நான் சில விளக்கங்களை தந்தேன், சமூகவியலாளர்கள் குறித்து சில வரைவிலக்கணங்களை பார்த்தோம். இவற்றையெல்லாம் வெற்றுக்கொண்டு கலாச்சாரத்தில இயல்புல கலாச்சாரம் எப்படிப்பட்டது சொல்லிடுமா யாருக்காவது? கலாச்சாரத்தின் இயல்பு யாருக்கு சொல்லி? கலாச்சாரம் மனிதனை வழிநடத்துற ஒரு அம்சமாக காணப்படும். கலாச்சாரம் மனிதர்களை வழிநடாத்துகின்ற ஒரு அங்கமாக இருக்கும் சொல்றேன். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சார், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குமான அடையாளம். வெரி குட். எஸ், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றவர்களும் ஒவ்வொரு சமூகத்தினுடைய அடையாளம், ஐடென்டிட்டி. கலாச்சாரம் ஒரு சமூகத்தினுடைய அடையாளம். உதாரணமாக இந்துக்கள் நெற்றியில பொட்டு வைப்பார். நெற்றியில பொட்டு வைப்பவர்கள் இந்துக்கள், ரைட்? அப்ப நெற்றியில பொட்டு வச்ச ஒரு பெண்ணையோ அல்லது நெற்றியில திருநீறு வைத்த ஒரு ஆணையோ நாங்க பார்த்தா அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லுவோம்? பயப்படாம நாங்க சொல்லுவோம், தைரியமாக நாங்க சொன்ன மாதிரி இந்து என்ன ஒரு தமிழர் நாங்க சொல்லுவோம். அப்ப அதுதான் அடையாளம். அப்ப அந்த பொட்டு வைக்கிறது அவனோட கலாச்சாரத்தில் உள்ள விடயம். அந்த விடயத்தினூடாக நாங்க அவரை இந்துவாக அடையாளம் காண்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகின்றவர்கள் நாங்க தைரியமாக சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம், அவர்கள் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லி. அது அவங்களுடைய அடையாளம். என்ன அவங்களுடைய அடையாளம். அதே மாதிரி பெண்கள்ல அபாயா அணிந்து கொள்கின்ற அபாயா அணிகின்ற பெண்களை நாங்க சொல்லலாம், பொதுவாக ஒரு முஸ்லிம் பெண்கள் சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு கலாச்சார அம்சமும் ஒரு சமூகத்துடைய அடையாளமாக இருக்கு. இன்னொரு யாராவது சொல்லுங்களேன், கலாச்சாரத்துல இயல்பு. முஸ்லிம் சொல்லுங்களேன், எல்லோருக்கும் சந்தர்ப்பம். தர்மலா
வழி வழியான பாரம்பரியங்களை பேணுவது. என்னம்மா? வழி வழியாக வரும் பாரம்பரியங்களை பேணுவது. எஸ், பாரம்பரியங்களை பேணுகின்ற விஷயம் சொல்றேன். ஓகே, ஒரு 1 மினிட் அதான் வாங்க சொல்லிட்டு ஒரு 1 மினிட்டா. ஓகே, பவர் கட் ஒன்று, சின்ன ஒரு பவர் கட் ஒன்று போய் வந்துட்டு அதனால ஒரு லைன் அவுட் ஆகி திரும்ப வந்தீங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. சரி, சார் ரைட், ஓகே. வேற யாராவது சொல்லிடுமா கலாச்சாரத்தின் இயல்பு? இடத்துக்கு இடம் வேறுபட்டதாக காணப்படும். எஸ், இடத்துக்கு இடம், சமூகத்துக்கு சமூகம் வேறுபட்டதாக இருப்பதால நாங்க தனி சொல்றோம். நாங்க ஒரு சமூகத்துடைய அடையாளம் சொல்றதுக்கான காரணம் அது. இடத்துக்கு இடம், சமூகத்துக்கு சமூகம் வேறுபட்டதாக இருக்கு. எஸ். சார், காலத்துக்கு காலம் சில மாற்றங்களுக்கு உட்படக்கூடியதா இருக்கு. கண்டிப்பா, வெரி குட், வெரி குட். காலத்துக்கு நிச்சயமாக மாற்றம் அடையும். கலாச்சாரம் மாற்றம் இல்லாமல் அந்த சமூகம் பிற்போக்கான சமூகம், முன்னேற்றம் அடையாத சமூகம் கருதப்படும். கண்டிப்பா கலாச்சாரத்துல மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் காலத்துக்கு காலம். எஸ். வாழ்வியல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துற, சாந்தத்தை ஏற்படுத்துறதா இருக்கு சார். வாழ்க்கையில ஒரு சாந்தத்தை, ஒரு துடிப்பை, ஒரு பற்ற, நம்பிக்கை ஏற்படுத்தும். எஸ், வெரி குட். மற்றாக்களும் சொல்லலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ரைட், ஓகே. கருத்துக்கள் சொன்ன எல்லோருக்கும் பாராட்டுக்கள். நாங்க அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, கலாச்சார இயல்புல போட்டிருக்கிறேன்.
நீங்க சொன்ன விஷயங்களும் இருக்கிறது, உங்களால சொல்லப்படாத விடயங்களும் ஒரு சிலது இருக்கிறது. கொஞ்சம் வாசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களோட விளக்கத்தையும் உங்களுக்கு தாக்குறேன்னா கொஞ்சம் உங்களோட மனதுக்குள்ளே கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ஓகே, இப்ப கவனிங்க பிள்ளைகள். கலாச்சாரத்துல முதலாவது பண்பு சொன்னால் நீங்க சொன்ன விஷயம்தான் சமூகத்தால விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கலாச்சார அம்சத்தை யாருமே திணிக்கிறது, கட்டாயம் பொட்டு வச்சுதான் ஆகணும், பொட்டு வைக்கவே வேணும். நீங்க தமிழர்களா இருந்தா நீங்க பொட்டு தான் வைக்கணும் சொல்லி யாரும் திணிக்கல. அது பரம்பரை பரம்பரையாக நாங்க நெற்றியில பொட்டு வைக்கிறத எங்களோட கலாச்சார அம்சமாக நாங்க ஏற்றிருக்கிறோம். நாங்க அதை வைக்கிறோம். நாங்க அது குங்கும பொட்டாக இருந்தாலும் ஸ்டிக்கர் பொட்டாக இருந்தாலும் பொட்டு வச்சு போடுறோம். அப்ப அந்த கலாச்சார அம்சம் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எங்கள் மீது திணிக்கப்பட்டது அல்ல. அது முதலாவது பண்பு. இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், பரிமாற்றம் செய்யப்படக்கூடியது. பரிமாற்றம் என்ன, ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கையளிக்கப்படுறோம். எங்களோட பேரண்ட்ஸ் எங்களோட தந்திக்காங்க, அவங்க பின்பற்றின கலாச்சாரம் சரி, நாங்க கொஞ்சம் மாற்றத்தோட பின்பற்றோம். எங்களோட பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றத்தோட நாங்க கொடுக்க போறோம். அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி கொடுப்பாங்க. இப்படி கலாச்சாரம் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு பரிமாறுகிறது, பரிமாற்றம் செய்யப்படுகிறது. டிரான்ஸ்மிஷன், பரிமாற்றம் செய்யப்படுகிறது. மூணாவது விஷயம் நீங்க சொன்னதான், யாரு தியோலா சொன்னது, மாற்றம் அடையக்கூடியது கோகுலா. யார் சொன்னீங்க கலாச்சாரம் மாறக்கூடியதுன்னு சொல்லி? கோகுலா. ஓம் சார், ஓம் சார். அப்ப கலாச்சாரத்துக்கு பிரதானமான இருக்கும் மாற்றம். நிச்சயமாக மாற்றம் அடைய வேணும். இல்லாவிட்டால் கலாச்சார தேக்கம் சொல்லுவோம், தேங்கி நிற்கிறது கலாச்சாரம். அது பிற்போக்குத்தனமான சமூகங்கள்லாம் இருக்கு, மாற்றத்தை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. எந்த சமூகம் விரைவாக கலாச்சார மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறதோ அது முற்போக்கான சமூகம். நாலாவது நியமம் மற்றும் நியதி சார்ந்தது. நியமம் சார்ந்ததும் நியதி சார்ந்ததாகவும் இருக்கு. அதாவது காரண காரியத்தோட நாங்க பின்பற்றுகின்ற விஷயங்களும் இருக்கும், ஏன் எதுக்கு என்று தெரியாமல் பின்பற்றுகின்ற விடயங்களும் இருக்கிறது. மற்றாக பின்பற்றாங்க பின்பற்ற விஷயங்களும் இருக்கும். இது இந்த காரணத்துக்காகத்தான் இந்த கலாச்சார அம்சத்தை நாங்கள் பின்பற்றணும் என்று தெரிந்து பின்பற்ற விஷயமும் இருக்குது. இந்த நியமம் மற்றும் நியதி சார்ந்தது. கிளியரா? ஓகே. அடுத்தது இயற்கையானதும் செயற்கையானது. எங்களோட சமூகத்தினூடாக எங்களோட பரம்பரைக்கூடாக அப்படியோ வந்து சேர்ந்த விஷயங்களும் இருக்கும். இன்னொரு சமூகத்திடமிருந்து நாங்க பெற்ற ஏற்றுக்கொண்ட
ரைட், வந்து சேர்ந்த விடயங்களும் இருக்கு. அது செயற்கையாது. இப்ப நீங்க யாரோ சொன்னீங்க எனக்கு என்ன, நாங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தமிழர்கள் ஐரோப்பிய நாகரிகத்திலிருந்து வருகின்ற சில விடயங்களையும் இந்து சமூகத்திலிருந்து வந்த விடயங்களை நாங்க சேர்ந்து பின்பற்றும் சொன்னீங்க. அதான இயற்கையானது செயற்கையானது. ஓகே, அடுத்து பாருங்க, வாழ்க்கையுடன் இரண்டர கலந்தது. பிரிக்கல, கலாச்சார அம்சத்தை இந்த வாழ்க்கை முறையிலிருந்து பிரிக்கல, அவ்வளவு நெருக்கமான தொடர்பில் உள்ளது. அடுத்தது கற்பிக்கப்படக்கூடியதும் பின்பற்றப்படக்கூடியது. கலாச்சார விடயங்களை பாடசாலையில கற்பிப்பாங்க, இப்படித்தான் செய்யப்படும், இதை செய்யக்கூடாது, இது பொருத்தமானது, இது பொருத்தமற்றது, அப்படி கற்பிக்கப்படும். அது பின்பற்றப்படுறது. ஏன் எதுக்குன்னு தெரியாமலுக்கு நாங்க மற்றவர்களை பார்த்து நாங்க பின்பற்றிருப்போம். அப்படியான விடயங்களாக இருக்கு கலாச்சாரம். அடுத்தது கல்வி செயல்முறையில தொடர்புடையது. கலாச்சாரம் எப்படிப்பட்டதுன்னா கல்வி செயல்முறையோடு தொடர்பட்டது. அதாவது கலாச்சாரம் என்பது ஒரு வகையில கல்விதான். ஒருவருக்கு தெரியாத ஒரு விடயத்தை, இல்லாத ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கிறது கல்விதான். அதான் கலாச்சாரம். கலாச்சாரம் ஒப்படைக்கிறதுங்கிறது ஒரு வகையில கல்விதான். கல்வி செயல்முறையே கலாச்சார ஒப்படைப்பு தான். கலாச்சார ஒப்படைப்புங்கிறது ஒரு ஒரு வடிவத்துல கல்வியை தான் குறிக்கிறது, கற்பித்தலை தான் குறிக்கிறது. அந்த வகையில கல்விக்கும் கலாச்சாரத்துக்கு தொடர்பு இருக்கிறது. அடுத்தது அடையாளப்படுத்தக்கூடியது. அதை நாங்க தனித்துவமானு சொல்றோம். தமிழர்கள் பொட்டு வைப்பார்கள், கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துக்கு செல்வார்கள், முஸ்லிம் பெண்கள் அபாயா அணிவார்கள். அடையாளம், ஐடென்டிட்டி. இவைகள் கலாச்சாரத்துடைய இயல்புகளாக இருக்கும். கிளியரா பிள்ளைகள்? இது ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். எனி டவுட்ஸ்? சொல்லுங்க, சொன்னதான் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இல்ல சார். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அப்படியா? ஓம் சார். ஓம் சார். ஓகே, எஸ். ஆமாம் சார். எஸ். பாருங்க, இது அடுத்த விஷயம், கலாச்சாரத்துடைய வகைகள். கலாச்சாரத்துடைய வகைகள். கலாச்சாரத்தை பல அம்சங்களின் அடிப்படையில வகைப்படுத்துவாங்க. அதுல ஒரு வகைப்படுத்தல் மைய கலாச்சாரம், துணை கலாச்சாரம். மைய கலாச்சாரம் பிரதான கலாச்சாரம், துணை கலாச்சாரம் என்ற உபகலாச்சாரம். மைய கலாச்சாரம், துணை கலாச்சாரம் அல்லது பிரதான கலாச்சாரம், உபகலாச்சாரம் சொல்லுவாங்க. இது ஒரு வகைப்படுத்தல். இது என்ன சொல்ல பிள்ளைகள், ஒரு பெரிய சமூக தொகுதி, ஒரு பெரிய கலாச்சாரத்து, அந்த கலாச்சார தொகுதியில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் பின்பற்றுகின்ற பொதுவான விஷயங்களை நாம் சொல்வோம் பிரதான கலாச்சாரம். உதாரணமாக, இலங்கையில 4 இன மக்கள் வாழ்றாங்க. இந்த 4 இன மக்களை சேர்த்தோம்னா நாங்க இலங்கையர்கள் சொல்லுவோம். இந்த இலங்கையர்கள் பொதுவாக பின்பற்றுகின்ற கலாச்சார அம்சங்களுக்கு பேரு மைய கலாச்சாரம், இலங்கையர் கலாச்சாரம். கிளியரா? இலங்கையில வாழ்ற 4 இன மக்களும் மொழியால, இனத்தால, மதத்தால வேறுபட்டார். ஆனா அவர்கள் நாடு என்ற அடிப்படையில் இலங்கையர்கள். இலங்கையர் என்ற அடிப்படையில் இந்த 4 வேறுபட்ட சமயத்தை, இனத்தை சேர்ந்த மக்கள் பொதுவாக பின்பற்ற விஷயத்துக்கு பேரு, அந்த கலாச்சாரத்துக்கு பேரு மைய கலாச்சாரம். உதாரணமாக, இலங்கையர்களுடைய உணவு பழக்கம், நாங்க என்ன செய்யறோம், நெல் அரிசி சோறு சாப்பிடுறோம். தமிழரா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, சிங்களவரா இருந்தாலும் சரி, எங்களுடைய உணவு நெல் அரிசி சோறு. ரைட்? அப்ப இது எங்களோட பிரதான கலாச்சாரத்துல உள்ள விஷயம். ரைட்? அடுத்தது, பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய ஆடையாக சாரி அணிவாங்க. பெரும்பாலான முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, இப்போது சாரி அணிகின்றவர்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சிங்களவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள பெண்கள் இருக்கிறாங்க, சாரி அணிகிறாங்க. அப்ப அது பிரதான கலாச்சாரம், மைய கலாச்சாரம். கிளியரா? மைய கலாச்சாரம் ஒரு பெரிய சமூக தொகுதியில் இருக்கிற பெரும்பாலான பின்பற்றுறது, பொதுவாக பின்பற்றுறது. அவ்வாறு ஒரு பெரிய சமூக தொகுதிக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு இனக்குழுக்களும், ஒவ்வொரு மதக்குழுக்களும், ஒவ்வொரு பிரதேசத்தில் வாழ்கின்றவர்களும், ஒவ்வொரு சமூக வகுப்பை சேர்ந்தவர்களும் தமக்கென்று தனித்துவமான தாங்கள் மட்டும் பின்பற்றுகின்ற
தனித்துவமான கலாசார அம்சத்துக்கு பேரு துணை கலாசாரம். அப்போ பெரிய தொகுதியோட ஒப்பிட்டு பார்க்க கூடாதா இந்த மைய கலாசாரமா துணை கலாசாரமா அந்த விஷயம் எங்களுக்கு வரும். உதாரணமாக இலங்கையில் உள்ள பெண்கள் சாரி அணிவார்கள், சேலை அணிகிறது திருதான கலாசாரம். அதுல முஸ்லிம் பெண்கள் தங்களுக்கு என்று அபாய அணிகிறது துணை கலாசாரம். துணை கலாசாரம். இப்ப சிங்கள பெண்கள் இருக்காங்க, இந்த இலங்கையில முழு சிங்கள பெண்கள், இலங்கையில் உள்ள சனத்தொகையில வரத்தாழ 77% சிங்களர்கள் இருக்கிறாங்க. அது சிங்கள பெண்கள் தங்களுடைய ஆடையாக சாரி அணிவாங்க, சேரி அணிவாங்க, நீங்க பார்த்துக்கிட்டீங்க. அது மைய கலாசாரம். இந்த கண்டியில வாழ்ற சிங்கள பெண்கள் ஒரு வகையாக சேரி அணிவாங்க, தெரியுமா உங்களுக்கு? கண்டி பிரதேசத்துல, கண்டி அந்த மத்திய மலை நாட்டுல இந்த ரூபாயில செய்தி அறிக்கை வாசிக்க வராங்கன்னா அப்படியான வகையில அந்த சாரி அணிவாங்க, தெரியுமா? அது என்ன சாரின்னு சொல்றது? ஒசரியா சார்? எஸ், ஒசரின்னு சொல்லுவாங்க, ஒசரி. அது துணை கலாசாரம். அது உண்மையாகவே அதிகமாக கண்டிய சிங்கள பெண்கள் அப்புறம் சாரி அணிவாங்க. அந்த ஒசரி அணிகிறது ஒரு துணை கலாசாரம். அப்போ பெரிய கலாசாரத்தில் உள்ள இன, மத, மொழி, சமய, சமூக வகுப்பு, சாதி, அந்தஸ்து அடிப்படையில வேறுபாடானதும் தனித்துவமான அம்சங்களும் துணை கலாசாரத்தை தோற்றுவிக்கும். இலங்கைய பெருங்கலாசாரத்துல காணப்படுகின்ற கண்டிய சிங்களவர்கள கலாசாரம், சில பேர் ஒசரி, தமிழர் கலாசாரம், கிழக்கு மாகாண முஸ்லிம்கள கலாசாரம்ங்கிறதெல்லாம் இந்த துணை கலாசாரத்துக்கு உதாரணம். இப்ப மைய கலாசாரம் துணை கலாசாரம் விளங்கிட்டாங்களே, சொல்லுங்க, கிளியரா? இன்னும் ஒரு வகைப்படுத்தலையே, அதை நான் ஒரு ஸ்லைட்ல போடல பிள்ளையர். கலாசாரத்தை இன்னொரு வகையில வகைப்படுத்தலாம். பொருள்சார் கலாசாரம், பொருள் சாரா கலாசாரம். ஸ்லைட்ல சேர்க்கல, பொருள்சார் கலாசாரம், பொருள் சாரா கலாசாரம் சேர்க்கலாம். கலாசாரத்தை இன்னொரு வகையில வகைப்படுத்தலாம் பிள்ளைகள்.
பொருள்சார் கலாசாரம், பொருள் சாரா கலாசாரம். பொருள் சார்ந்த கலாசாரம் சொன்னா எங்களால பொருள் ரீதியாக தொட்டு உணர்ந்து பார்க்கக்கூடிய கலாசார அம்சங்கள் நாங்கள் சொல்லுவோம் பொருள் சார் கலாசாரம். உதாரணமாக உணவு பழக்கம் கண்ணல பார்க்கலாம் தானே எங்களால. ஆடை கலாசாரம், ஆடை கலாசாரம், இவைகள் பொருள் சார்ந்த கலாசார அம்சங்கள். எங்களோட வீட்டுடைய அமைப்பு, எங்களோட வீடுகள்ல அமைப்பு தோற்றம், ரைட். எங்களோட நடை உடை பாவனை எதுக்குள்ள வருது பொருள் சார்ந்து. பொருள் சாராதுன்னு சொல்கின்ற போது எங்களுடைய எண்ணம் சார்ந்த, பாங்கு சார்ந்த, நடத்தை சார்ந்த அம்சங்கள், நடத்தை சார்ந்த அம்சங்கள். உதாரணமாக தமிழர்கள் ஒருவரை வரவேற்கின்ற போது 2 கைகளையும் கூப்பி வணங்குவார், வணங்கி வரவேற்பார்கள். 2 கைகளையும் கூப்பி வணங்கி வரவேற்பார்கள். இது பொருள் சாரா கலாசாரம். விளங்கிட்டோம். இதனுடைய நடத்தையின் ஊடாக வெளிப்படுகின்ற கலாசார அம்சம், இவனுடைய நடத்தையின் ஊடாக வெளிப்படுகின்ற கலாசார அம்சம். இவ்வாறும் கலாசாரத்தை நாங்க வகைப்படுத்தலாம். கலாசாரத்தை மைய கலாசாரம், துணை கலாசாரம் வகைப்படுத்தலாம். அதே போல பொருள்சார் கலாசாரம், பொருள்சாரா கலாசாரம் சொல்லியும் வகைப்படுத்தலாம். கிளியர் தானே? இப்ப நாங்க பார்க்க போறோம் அடுத்த முக்கியமான விஷயம். இந்த ஸ்லைட கொஞ்சம் உங்களோட மனசுக்குள்ள ரீட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கல்வியும் கலாசாரம், கல்வியும் கலாசாரம். கொஞ்சம் உங்களோட மனசுக்குள்ள ரீட் பண்ணுங்க. ஸ்லைட் தெளிவா தெரியுதானே? ஆம் சார். எஸ் சார். பாருங்க, கல்விக்கும் கலாசாரத்துக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. கல்விக்கும் கலாசாரத்துக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்பு காணப்படுகின்றது. கற்பித்தல் செயற்பாடு என்பது கலாசார கையளிப்பாகும். கற்பித்தல் செயற்பாடு என்பது கலாசார கையளிப்பாகும். கலாசார அம்சங்களுக்கு அறிவியல் ரீதியான விளக்கத்தினை வழங்கி, கலாசார அம்சங்களுக்கு அறிவியல் ரீதியான விளக்கத்தை வழங்கி நடத்தையினை உருவாக்கும் பொறுப்பினை பாடசாலைகள் மேற்கொள்கின்றன. ஆகவே இந்த கலாசாரத்தை வடிவமைப்பதில, கலாசாரத்தை உறுதிப்படுத்துவதில பாடசாலைகளோட பங்கு அளப்பரியது. பாடசாலைகளோட பங்கு அளப்பரியது. அப்ப பாடசாலைகள்ல தான் கலாசார அம்சங்களுக்கு நல்ல விளக்கங்கள், அறிவியல் ரீதியான விளக்கங்கள் வழங்கப்படும். நாங்க பின்பற்றுகின்ற ஒவ்வொரு கலாசார அம்சங்களையும் நாங்க ஏன் பின்பற்றோம், என்ன காரணம், அதில் இருக்கிற நன்மைகள் என்ன, அந்த கலாசார விடயங்களை பின்பற்றாவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன போன்ற விடயங்களுக்கான விளக்கங்களை வழங்கி மாணவர்கள நடத்தைகளை ஒழுங்குபடுத்துற பொறுப்பை பாடசாலைகள் மேற்கொள்கின்றன. பாடசாலைகள் இடம்பெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளும்,
அதாவது கற்பித்தல் செயற்பாடு, இணைப்பாட விதான செயற்பாடு, மறைக்கலைத்திட்ட செயற்பாடு எல்லாமே கலாசார பரிமாற்றத்துடன் தொடர்புடையனவாகவே காணப்படுகிறது. அந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஆசிரியர்களால கலாசாரத்தை ஒப்படைக்கின்ற, கலாசாரத்தை பரிமாற்றம் செய்கின்ற செயற்பாடுதான் ஒரு ஸ்கூல்ல நடக்கிற எல்லா செயற்பாடு. இந்த வகையில கல்விக்கும் கலாசாரத்துக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. சரியா? விளங்கிக்கா பிள்ளைகள்? நாங்க அடுத்த டாபிக் போவேன். நீங்க சொல்லணும் விளங்கிட்டு சார், விளங்கு இல்ல கேள்வி இருக்குது, சந்தேகம் இருக்குது, நீங்க தான் சொல்லணும். கோகுல் சரியா விளங்கிட்டா? கோகுல் ஓம் சார். ஒரு கேள்வி சார். எஸ் வெரி குட் சார் ஒரு கேள்வி சார். சார் முதலாவது எஸ் சார், முதலாவது கல்வி வந்ததா சார் இல்லாட்டி கலாச்சாரம் வந்ததா சார்? அதாவது மனிதனுடைய கலாச்சாரம் வாழ்க்கை முறைகள கலாச்சாரம் தான் தோன்றியது. அந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் கல்வி பெறுறது. எல்லா சமூகங்களும் ஆரம்ப காலங்கள்ல எல்லோரும் கல்வி பெறுவதை அனுமதிக்கல. சில சமயங்கள்ல சில சமூகங்கள்ல பெண்கள் கல்வி பெறுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கலாச்சாரம் தான் அதை தடுத்திருக்கிறது. பிறகு அந்த கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினாலதான் கல்வி பெறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, கல்வியை பெறுகின்ற வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வகையில கலாச்சாரத்தின் ஊடாகத்தான் கல்வி பெறுகின்ற உரிமை, கல்வி பெறுகின்ற வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுது. அதனால கலாச்சாரம் கல்வியை விட முந்தியது. அந்த கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்ற முன்னேற்றம் தான் கல்வியை பெறுவதற்கான தூண்டுதல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கும். ஓகேவா நாகேந்திரா? சார் இதுல எந்த கருத்து என்னன்னா, இப்ப நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த கல்வியை இன்னாருக்குன்றத அந்த கலாச்சாரம் ஒரு சரியான முறைமை கூடாக வழங்குது. அப்படின்னா ஆரம்ப காலத்துல அந்த கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கே ஒரு, இப்ப நாங்கள் எல்லாருமே குரங்குல இருந்து வந்த நாங்கள் என்ற ஒரு கோட்பாட்டின்படி சிந்திக்க வலிக்கிட்ட சில குரங்குகள் தான் நாங்கள். அப்ப அப்படி வந்ததின்படி பார்த்தா அந்த கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கே எங்களுக்கு ஏதோ ஒரு அறிவு தேவைப்பட்டிருக்கும் தானே. அப்ப அந்த கல்வி அது அனுபவ ரீதியான கல்வியாக தோன்றி இருக்கும் தானே. அப்ப அந்த அனுபவ ரீதியான கல்வியை வச்சு கொண்டு குறிக்கப்பட்ட சில கூட்டங்களாக சேர்ந்த சிந்திக்கக்கூடிய தன்மை கூடிய மனிதர்களாக வந்த முன்னைய மனிதர்கள் கலாச்சாரத்தை உருவாக்கி இருப்பார்கள். பிறகு அதை இன்னாருக்கு என்று வகுக்கப்பட்டு பிறகு ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வி முறையா ஒருவேளை இன்னாருக்கு என்று வகுத்து செய்திருக்கலாம். அப்படி இருக்காதா சார்? நீங்க சொல்ற விஷயம் தான் சரியானது. அதாவது அனுபவ ரீதியான கல்வி, மூத்தோர் முதியோர்களிடமிருந்து பெறுகின்ற அனுபவ கல்விதான் கலாச்சாரத்தை உருவாக்குது, ஒழுங்குபடுத்து. அவர்கள் தான் சரி பிள்ளை அல்லது தங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற போது இடையோர் சந்ததிகளால் கலாச்சாரமாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அனுபவ கல்வின்னு சொல்கின்ற போது நாங்கள் சொன்னோம் முறையில் கல்வின்னு சொல்லி, அந்த முறையில் கல்வியின் ஊடாகத்தான் கலாச்சாரம் வளர்த்தெடுக்கப்படுகிறது. அவ்வாறு வளர்த்தெடுக்கப்பட்ட கலாச்சாரத்தின் ஊடாகத்தான் முறை சார்ந்த கல்வி. இப்போது நாங்கள் பாடசாலைகள்ல கல்வி நிறுவனங்கள்ல பெறுகின்ற இந்த முறை சார்ந்த கல்வி நாங்க பெற்றுக்கொள்வோம். ஒட்டுமொத்தமாக நாங்க பார்க்கின்ற போது உண்மையிலேயே கல்வி அறிவு, அனுபவ கல்வி, முறையில் கல்விதான் கலாச்சாரத்தை உருவாக்குது. அந்த கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சியினாலதான் முறை சார் கல்வியை பெறுவதற்கான அனுமதிய சந்தர்ப்பத்தை சமூகத்தில் உள்ளவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. அப்ப நாகேந்திரா சார் கேட்டதுக்கு அமைவாக இப்போது இருக்கின்ற கல்வி முறையில பாடசாலை கல்வி நிறுவனமயப்படுத்தப்பட்ட இந்த கல்வி முறையோட ஒப்பிடக்கூட கலாச்சாரம் முந்தியது, கல்வி அதன் வழி தோன்றியது. ஆனா ஒட்டுமொத்தமாக மனித சமூக நாகரிகத்தினுடைய தோற்றத்தை வச்சு பார்க்கின்ற போது மனிதன் எப்போது சிந்திக்க வழிகிட்டு ஆரம்பித்தானோ அப்போதே முறையில் கல்வி தோன்றியது.
அந்த முறையில் கல்வியினுடைய வெளிப்பாடுதான் கலாச்சாரமா மாறும். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்த மாதிரி தான் அந்த அனுபவ கல்வி முறையில் கல்விதான் காலத்தால முந்தியதாக இருக்கு. ஓகே, வேறு ஏதாவது? அடுத்த விஷயத்துக்கு போமா? அப்போ சார் கலாச்சாரம் எஸ் சார் சார் அப்ப கலாச்சாரம் வந்து கல்விக்கு ஒரு தடை இல்லை அப்படிதானே சார்? இல்லை, அதாவது கலாச்சாரம் என்பது முற்போக்கான கலாச்சாரம் கல்விக்கு ஒருபோதும் தடை. பிற்போக்கான கலாச்சாரம் சில வேளை கல்விக்கு தடையாக இருக்கும், கல்வி கற்பதற்கு. நாங்க எப்படி பார்க்க முடியும் கல்வியும் கலாச்சாரத்தையும்? நாங்க கலாச்சாரம், இப்ப நான் ஒரு ஆசிரியர், நீங்கள் எல்லாரும் ஆசிரியர்கள், ரைட்? நீங்க உங்களோட கலாச்சாரத்தை, நீங்க பின்பற்ற கலாச்சாரத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு ஒப்புவிக்கிறது தான், ஒப்படைக்கிறது தான் கல்வி. அதனால கலாச்சார பரிமாற்றம் சொல்லுவோம். அந்த கலாச்சார பரிமாற்றம் தான் கல்வி. கலாச்சார பரிமாற்றம் தான் கல்வி. அப்ப கலாச்சாரத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுக்குற செயற்பாட்டுக்கு பேருதான் கல்வி, அல்லது அதுக்கு இன்னொரு பேரு கலாச்சார ஒப்படைப்பு. அப்ப கலாச்சார ஒப்படைப்பும் கல்வியும் சமமானது, ரெண்டு ஒரே விஷயம் இல்லை. அதனால அந்த கல்விக்கும் கலாச்சாரத்துக்கும் இடையில தொடர் ஒற்றுமை. இப்ப ஒரு கிரேட் 1 படிக்கிற மாணவன் பாடசாலையில காலை உணவை இடது கையால சாப்பிடுறாரு. ரைட்? ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சாப்பிடுறது இடது கையால, வலது கையால சாப்பிடுறது. அப்ப இந்த விடயத்தை கற்றுக் கொடுக்கிறார். இது கல்வி, இதுதான் கலாச்சாரமும். இதுதான் ஏன்னா எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் எல்லோரும் வலது கையால தான் சாப்பிடுவோம், கையால தான் சாப்பிடுவோம். நாங்க கரண்டியை பயன்படுத்தி சாப்பிடணும், கையால தான் சாப்பிடுவோம். கையை கழுவி விட்டு வலது கையால நாங்க சாப்பிடுற பழக்கத்தை நாங்க அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது ஒரு வகையில கல்வியாக இருக்கும், இன்னொரு வகையில கலாச்சார ஒப்படைப்பாக, பரிமாற்றமாக இருக்கும். ஓகேவா? ஓகே சார். அப்ப முந்தியது பிந்தியது என்கிற தோற்றத்தின் அடிப்படையில நாங்க வேறுபடுத்தி பார்த்தாலும் உண்மையிலே கலாச்சாரத்துக்கு கல்விக்குள்ள தொடர்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், கலாச்சாரத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுக்கின்ற அந்த கலாச்சார பரிமாற்றத்துக்கு இன்னொரு பேரு கற்பித்தல் அல்லது கல்வி. ரெண்டுமே ஒன்றுதான், நேரத்தால் கல்வி ஒன்றுதான், கலாச்சாரம் ஒன்றுதான். இதனூடாக பார்க்கலாம். சரியா? ரைட். இத பாருங்க, பாடசாலைகளில் கலாச்சார பரிமாற்றம் இடம்பெறும் வழிமுறை. பாடசாலை ஒன்றில மைய கலை திட்டம், இணைந்த கலை திட்டம், மறை கலை திட்டம், இதை தவிர வேற ஏதாவது செயற்பாடுகள் இருக்கிறா? எல்லாருமே டீச்சர்ஸ் சொல்லுங்க. ஸ்கூல்ல மைய கலை திட்டம், இணைந்த கலை திட்டம், மறை கலை திட்டம், ஹிடன் கரிக்குலம், இதை தவிர வேற ஏதாவது செயற்பாடுகள் இருக்குதா? அந்த பாடசாலை நடைபெறது 6 மணி நேரத்துக்கு சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் டீச்சர்ஸ் தானே? இருக்கிறதா இல்லையா? சானா எல்லாமே சார் இந்த 3 பிளேயர் தான் சார் வரும். எஸ், கண்டிப்பா. இது தவிர ஸ்கூலுக்குள்ள ஒரு எந்த வேலையும் இல்லை. இது 3 தான் ஸ்கூல்ல நடக்கிற வேலை. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ், மைய கலை திட்டத்தில செயற்பாடுகள் உதாரணமா என்னென்ன இருக்கு ஸ்கூல்ல? மைய கலை திட்டம், பிரதான கலை திட்ட செயற்பாடு என்ன ஸ்கூல்? பாடத்திட்டங்களை அமுல்படுத்துதல். அமுல்படுத்துதல், வெரி குட். கற்பிக்கிறது, வகுப்பறைகள்ல கற்பிக்கிறது, பாடங்களை கற்பிக்கிறது, இதான் மைய கலை திட்டத்துல பிரதானமான செயற்பாடு. ஓகே, அப்போ இணை கலை திட்டத்துல செயற்பாடுன்னு சொல்லுங்க.
விளையாட்டு போட்டி நடத்துதல், கலை விழாக்கள் நடத்துதல். வெரி குட். விளையாட்டு போட்டி, கலை விழா, மாணவர் மன்றம், என்ன கல்வி சுற்றுலா, களப்பயணம், சமய விழாக்கள், கண்காட்சி, இணைப்பாட விதான செயற்பாடுகள் அத்தனையும் எல்லாம் வருது. எஸ், வெரி குட். அப்போ மறை கலை திட்ட செயற்பாடு எங்க இருக்கு ஸ்கூல்? ஸ்கூல் அசெம்பிளி சார். ஸ்கூல் அசெம்பிளி. அசெம்பிளி, வெரி குட். காலை 6 காலை 1 கூட, வெரி குட். வேற வேறு மணி ஒலிப்பதற்கேற்ப செயற்பட ஒரே திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நேர முகாமைத்துவத்துக்கேற்ப செயற்பட ஏற்படுறது. எஸ். கழிவுப் பொருட்களை மாணவர்கள் அந்த சீருடை, முகாமைத்துவம் செய்தல். யூனிஃபார்ம் அதெல்லாம் வருந்தானே சார்? கண்டிப்பா. பாடசாலையுடைய சின்னங்கள், குறியீடுகள், பாடசாலையில் பின்பற்றப்படுகின்ற ஒழுக்க விழுமியங்கள், சட்ட விதிகள், பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்டு பாடசாலை மாணவர்களுக்கு இடம்பெறுகின்ற உபன்யாசங்கள், உபதேசங்கள், சொற்பொழிவுகள், பாடசாலை மாணவர்களுடைய ஒழுக்க மேம்பாட்டு விடயங்கள், இவை எல்லாமே மறை கலை திட்ட செயற்பாடுகள், ஹிடன் கரிக்குலம் சொல்லுவாங்க. இதை தவிர பாடசாலையில ஒரு எந்த வேலையும் இல்லை, இவ்வளவு இல்லை. பாடசாலை நடக்கிற இவ்வளவு இது எல்லா சந்தர்ப்பத்திலும் இடம்பெறுறதுதான் கலாசார கையளிப்பு. இப்ப சொல்லுங்க, கற்பித்தல் என்பது வேற, கலாசார கையளிப்பு என்பது வேறையா? கல்வியை வழங்குறது வேற, கலாசார கையளிப்பு என்பது வேறையா? இல்ல இல்ல, ரெண்டுமே உண்டு. இதுதான் கல்விக்கும் கலாசாரத்துக்கும் இடையிலான தொடர்பு. கிளியரா? ஓ சார். எஸ், ஓகே. போகும் கேள்வி இருக்கிறா? இல்ல சார். ஓகே சார். ஓகே சார். இதை பாருங்க, இதான் மிக முக்கியமானது. கலாசார பரிமாற்றத்துக்கு, கலாசார பரிமாற்றம் கலாசார ஒப்படைப்பா, ஆசிரியர்கள் மாணவர்கள் கலாசார விடயங்களை ஒப்படைக்கிறது, கொண்டு சேர்க்கிறது அவங்ககிட்ட. கலாசார பரிமாற்றத்துக்கு ஆசிரியர் பங்களிப்பு செய்யும் சந்தர்ப்பங்கள், எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆசிரியருக்கு இருக்குது கலாசாரத்தை ஒப்படைக்கிறது. எந்தெந்த சந்தர்ப்பத்துல கலாசார கையளிப்புல, கலாசார பரிமாற்றத்துல ஆசிரியர் ஈடுபடுறாங்க. முதலாக பாருங்க, கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கணும் போது, வகுப்பறையில ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற போது கலாசார கையளிப்புல ஈடுபடுறாங்க. உதாரணமாக வகுப்பறைக்குள்ள பாடத்துக்கு நுழைகிறார் ஆசிரியர், என்ன மாணவர்கள் எழுந்து நின்று வரவேற்பார்கள், வணக்கம் சொல்லுவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. ஆசிரியர் என்ன செய்வார்? பதிலளிப்பார். அது பதிலளிப்பார் தானே. குட் மார்னிங்கோட ரைட், வெரி குட் மார்னிங் பார், வணக்கம் வணக்கம் பார், சலாம் சொன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுவார். அப்ப பதிலளிப்பார். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இருந்து கலாசார பரிமாற்றத்துக்கான செயற்பாடு ஸ்டார்ட் பண்ண. எப்படி எங்களோட சமூகத்துல நாங்க 2 பேர் சந்திச்சு போடுறோம், எப்படி ஒருவரை வரவேற்கிறது, வரவேற்கப்படுறது எப்படி, அதுக்கு பதில் அளிக்கிறது, இந்த விடயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது வகுப்பறையில். ரைட். அதே மாதிரி ஆசிரியர் கற்பித்தல் செயற்பாடு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மாணவர்களிடம் கேள்வி கேட்பார், வினாக்களை தொடுப்பார். இப்ப எப்படி மாணவர்களிடம் வினா எழுப்புறது, மாணவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பதில் அளிப்பாங்க. அப்ப ஆசிரியர் வினா எழுப்பினால் மாணவர்கள் எவ்வாறு பதில் அளிப்பது, குழு செயற்பாடு எவ்வாறு ஒரு குழுவில ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுறது, ஒரு மாணவனுடைய கருத்துக்கு குழுவில் உள்ள ஏனைய மாணவர்கள் எவ்வாறு மதிப்பளிக்கிறது, குழு முன்வைப்பின் போது ஒரு குழு முன்வைப்பு செய்கின்ற போது மற்ற குழு அதை அவதானிக்கிறது, அதுல குறிப்பெடுத்துக் கொள்வது, அதில் உள்ள சந்தேகங்களை கேட்கிறது. இவைகள்லாம் கலாசார கையளிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுதான் வகுப்பறைக்குள்ள நடக்கும். கற்றல் கற்பித்த செயற்பாடு முன்னெடுக்கின்ற போது கலாசார கையளிப்புல ஆசிரியர் பங்களிப்பு செய்கிறார். 2வது, முன்மாதிரியை வெளிப்படுத்துறது. ஒரு ஆசிரியர் ஒரு ரோல் மாடல், நேரத்துக்கு வாரது, நேரத்துக்கு வாரது, அழகிய வார்த்தைகளை பேசுறது, முக வளர்ச்சியோட வகுப்பறைக்குள்ள நுழைகிறது.
மாணவர்களோட சிநேகபூர்வமான தொடர்பு வச்சு கொள்றது, மாணவருடைய தேவைகளை முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்ற பார்க்கிறது, மாணவர்களுடைய மனோநிலையை புரிந்து கற்றல் கற்பித்த செயற்பாடுகள் ஈடுபடுறது. இதுதான் முன்மாதிரி. அழகாக ஆடை அணிகிறது, ஆசிரியருக்குரிய ஆடை அணிகிறது, எல்லாமே முன்மாதிரி மாடல். இதுவும் கலாச்சார கையெழுப்பு அம்சம் தான். மூணாவது விஷயம் ஆசிரியருடைய நடை உடை பாவனை. அவருடைய பார்வை எங்க இருக்கணும், எப்படி பிள்ளைகளை பார்க்க வேணும், எப்படி ட்ரெஸ் பண்ண வேணும், எப்படி பாடி லாங்குவேஜை வச்சுக்கொள்ள வேணும், எல்லாமே மாணவர்களுக்கு கலாச்சார ஒப்படைப்பு தான். அடுத்தது வகுப்பறையில கலாச்சார அம்சங்களை பின்பற்றுறது. ரைட், உதாரணமாக வகுப்பறையில தமிழ் மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் இருந்தா வணக்கமும் கூறி சலாமும் கூறி வரவேற்கிறது பிள்ளைகள். வகுப்பறை மட்டத்தில் ஏதாவது விழாக்களை ஏதாவது திருநாட்களை கொண்டாட வேண்டுமா இருந்தா எல்லா சமயத்தினுடைய திருநாட்களையும் வகுப்பறை மட்டத்துல கொண்டாடுறது. இதுதான் விஷயம். அடுத்து மாணவர்களுக்கு அறிவூட்டம் செய்யறது, விளக்கம் அளிக்கிறது, விளக்கம் கொடுக்கிறது, தெளிவுபடுத்துறது. அடுத்தது கலாச்சார நிகழ்வுகளுக்கு பாடசாலையில ஆசிரியரை தலைமை தாங்கிறது, அவர் ஒதுங்கி கொள்ளாமலுக்கு அதுக்கு தலைமை தாங்கிறது. மாணவர்களுக்கு கலாச்சாரத்தில முக்கியத்துவம் அதனூடாக வலியுறுத்தலாம். அப்ப இந்த வாணி விழா அல்லது ஒளி விழா அல்லது மீலாது நபி, முஹர்ரம் விழா போன்ற விழாக்கள் பாடசாலையில் நடைபெறுகின்ற போது ஆசிரியர்களுக்கு முன்னின்று தலைமை தாங்கிறது. இவற்றினூடாக மாணவர்களுக்கு கலாச்சாரம் ஒப்படைக்கப்படுகிறது. கிளியரா? இதன் கலாச்சார ஒப்படைப்புக்கான சந்தர்ப்பம். இதை பாருங்க, கலாச்சார கையளிப்பு தொடர்பாக ஆசிரியர்களோட பொறுப்புகள் ரெண்டு முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஒன்று, ஆசிரியர் முன்மாதிரியாக இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும். இரண்டாவது, முன்னோடியாக இருக்கணும், பைனியர், முன்னோடி. முன்மாதிரி சொன்ன பிள்ளைகள் ஆசிரியரை பார்த்து மாணவர்கள் பின்பற்றுறது. அது சொல்லுவாங்க நிற்றல். நிற்றல். முன்மோடின்னு சொன்னா மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, விளக்கம் அளிக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது, விளக்குறது, காரணம் சொல்றது, அதான் முன்னோடி. அது கற்றல். முன்னோடியினூடாக ஆசிரியர் கற்றல் நடக்குது, முன்மாதிரியினூடாக பின்பற்றுதல் நடக்குது. கற்றல் பின்பற்றல், அது கற்றல் நிற்றல் சொல்லுவாங்க. பின்பற்றல் அல்லது நிற்றல், இந்த ரெண்டு வழிமுறை கூடாகவும் ஆசிரியர் கலாச்சாரத்தை ஒப்படைக்கும். ஒன்று கற்றுக் கொடுக்க வேணும், அல்லது சிறந்த முன்மாதிரியை காட்டி மாணவர்களை பின்பற்ற செய்யும். ரெண்டு பொறுப்பு இருக்கு ஆசிரியர். ஓகேவா? ஓகே சார். ரைட். அடுத்த விஷயத்த உங்களுக்கு சொல்லுங்க. கேள்விக்கா? கேள்விக்கா பிள்ளைய டீச்சர்ஸ்? இல்ல சார். இத பாருங்க, முதல் தந்தது நல்லா பாருங்க, தலைப்பு பார்த்து கொள்ளுங்க. கலாசார கையளிப்புக்கு பரிமாற்றத்துக்கு ஆசிரியர் பங்களிப்பு சந்தர்ப்பம். ரைட். இது ஆசிரியர் வகிப்பாகத்தினூடாக நீங்க ஒரு ஆசிரியராக இருப்பதனால நீங்க எப்படி கலாசார கையளிப்பை மேற்கொள்வீங்க, ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அது சந்தர்ப்பம், நாங்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். இது நாங்க பின்பற்ற விஷயம். உடல் தோற்றம், எங்களுடைய பாடி லாங்குவேஜ், எங்களுடைய ஆடை அமைப்பு, எங்களுடைய பார்வை, நடை, உடை எல்லாம் உடல் தோற்றம், இது கலாச்சாரத்தை படைக்கணும். அப்ப நாங்க ஒரு ஆசிரியராக இருந்து நாங்க ஹிப்பி முடி மாதிரி வச்சு கொள்ளலாமா, மலிங்க மாதிரி நாங்க ஹேர் ட்ரெஸ் பண்ணி கொள்ளலாமா, ஹேர் மேக்கிங் செய்யலாமா, கலர் பண்ணலாமா, டை பண்ணலாமா? நாங்க ஒரு ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு முன்னில் நாங்க முடியை கலர் பண்ணி கொண்டு வகுப்பறை போகலாமா? இல்ல. கருப்பு ஆடை அணிஞ்சு கொண்டு போகலாமா? ஷர்ட் போட்டு, கருத்து ஷர்ட் போட்டு கொண்டு போகலாமா? பள்ள வழக்கு ஷர்ட் போட்டு கொண்டு போகலாம்? இல்ல. ரைட். அப்ப எங்களோட உடல் தோற்றம் மிக முக்கியமானது. நாங்க நகங்களை சுத்தமா வச்சிருக்க வேணும். ரைட். அப்ப நாங்க பச்சை குத்தி கொள்வது, உடம்பெல்லாம் பச்சை குத்தி கட்டு பச்சை அடிச்சு கொள்வது, முடியை ஹிப்பி வச்சு கொள்வது, முடி கலர் பண்றது, பொருத்தம் இல்லாத ஆடை அணிகிறது, இவைகள் தவிர்க்கவும். இவரோட உடல் தோற்றத்தினூடாக நாங்க கலாச்சாரத்தை ஒப்படைக்கணும். இரண்டாவது, என்னுடைய பிஹேவியர், நடத்தை கோலம் எப்போதும் சிரித்த முகத்தோட, புன்முறுவல் பூத்த முகத்தோட இருக்கணும்.
சிநேகபூர்வமான உறவை சக ஆசிரியர்களுடனும் மாணவர்களுடனும் நாங்கள் மேற்கொள்ளும். அதான் நடத்திக்கோள். மாணவருடைய நிலையிலிருந்து மாணவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளும். மூணாவது ஆளுடை தொடர்புகள். மற்ற நபர்களோட நாங்கள் தொடர்பு கொள்ளுற விதம், எங்களோட பிரின்சிபலோட, எங்களோட சக ஆசிரியரோட, எங்களோட மாணவர்களோட, எங்களோட மாணவர் பெற்றோரோட, சமூகத்தில் உள்ள நபர்களோட நாங்கள் இப்படியான தொடர்பை வச்சுக்கிறோம். அந்த விஷயம். அடுத்து சமூக தொடர்பு. பாடசாலைக்கு உதவி வருகின்ற நிறுவனங்கள், வலய கல்வி நிறுவனம், வைத்தியசாலை, போலீஸ் நிலையம், தபாக்கந்தூர், வங்கி, மாகாண கல்வி திணைக்களம், தொண்டு நிறுவனங்கள், இவற்றோடு கொள்கின்ற தொடர்பினூடாகவும் நம்ம கலாச்சாரத்தை படைக்கிறோம் பிள்ளைகளுக்கு. அடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுறது. எங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றுறது. உரிய காலப்பகுதியில் சிலபஸ் முடிக்கிறது. நாங்க பிக்ஸ் பண்ண டேட்ல அசைன்மெண்ட், அசஸ்மெண்ட், கணிப்பீடுகளை மேற்கொள்வது. உலாக உண்டு நாங்கள் ஏற்பாடு செய்த மாதிரி நல்லபடியாக அந்த உலாவை கொண்டு முடிக்கிறது. பாடசாலையில ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆண்டு விழா, பரிசளிப்பு விழாவை சிறந்த முறையில கொண்டு நிறைவேற்றுறது. இதன் பொறுப்புகளை நிறைவேற்றுறது. அடுத்தது லீடர்ஷிப், தலைமை தாங்கிறது. ஆசிரியர் வகையில் நாங்கள் ஒதுங்கி கொள்ளாமலுக்கு நாங்கள் தலைமையேற்று நடத்த வேண்டிய விடயங்களுக்கு தலைமை தாங்குவதன் ஊடாகவும் நாங்கள் ஆசிரியர் வகைப்பாகத்தினூடாக கலாச்சாரத்தை படிக்கிறோம். கிளியரா? ஓ சார். நாங்க அடுத்து ஒரு ஒர்க் தரப்புறோம். கலாசார சீர்குலைவு, கலாசார சீர்குலைவுக்கான காரணம், கலாசார சீர்குலைவுடைய விளைவு, கலாசார சீர்குலைவை இழிவளவாக்க ஆசிரியர் மேற்கொள்ளத்தக்க செயற்பாடுகள். இந்த கலாசார சீர்குலைவு மட்டும் பார்க்கணும். மற்ற உங்களோட தரப்புறம் நீங்க கருத்துக்கள் சொல்ல போறீங்க. உங்களோட ஒர்க்குரிய டைம். கலாசார சீர்குலைவுல என்ன பிள்ளை யாராவது சொல்லி இருக்கலாம்? கலாசார சீர்குலைவுல என்ன? யாராவது? ஒரு கோட்பாடு ரீதியாக இருக்கிற அந்த கலாச்சாரம் சில தேவையற்ற காரணிகளாலும் தேவையான காரணிகளாலும் மாற்றமடைகிற தன்மையை நோக்கி போகும்னா அது சீர்குலைவுன்னு சொல்லலாம். அப்ப அது ஒரு நல்ல விஷயமா இருந்தா போகும். அந்த மாற்றம் அதான் சார். இப்ப தேவையான காரணியாவும் இருக்கலாம், இல்ல தேவையில்லாத காரணியாவும் இருக்கலாம். அந்த மாற்றம் நல்லதாகவும் இருக்கலாம், கூடாதாகவும் இருக்கலாம். அது நல்லதா வந்தாலும் சீர்குலைவு தான். சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் நடக்குது, கலாச்சாரத்துல தவறான விஷயம் மாற்றப்பட்டு இப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்குது. உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒரு கணவன் மறுமணம் செய்ய இல்லாத அப்படியான ஒரு நிலைமை மாறி இல்லை. கணவன் விவாகரத்து செய்தாலோ இறந்தாலோ பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள நல்ல மாற்றம். இது கலாச்சார சீர்குலைவு. அந்த கலாச்சாரத்தை கோட்பாடா பாக்குறாங்களுக்கு அது சீர்குலைவா தான் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது பொருத்தமானு பாக்கல நாங்க ஒரு உயிர் இறக்குறதையும் வாழ்றதையும் பற்றி கருதுறோம். அப்ப எதுவுமே வாழைக்குள்ள அது நல்லதா தான் இருக்கும். ஆனா அந்த கோட்பாட்டை அந்த பிற்போக்கு சிந்தனையா வச்சிருக்கிறாங்களுக்கு அது ஒரு பெரிய சீர்குலைவா தான் இருக்கு. ஆனா அது ஒரு நல்ல மாற்றம். கலாச்சார சீர்குலைவு இல்லை அப்படி சொல்றீங்க என்ன சார்? யதார்த்தத்துல அது கலாச்சார சீர்குலைவு இல்லை. அது ஒரு பிற்போக்குவாத சிந்தனையோட இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை சீர்குலைவா பார்ப்பாங்க அப்படி சொல்றோம். அவையல் வந்தது சீர்குலைவா தான் கதைப்போம். இப்ப நாங்க பூமர் ஒரு சமூகத்தை சொல்றோம். இப்ப பிற்போக்கு சிந்தனையாளர்களை பூமர்ன்னு சொல்றோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷனை அல்பான்னு சொல்றோம். அப்ப இந்த அல்பாஸ்ன்ற கோட்பாடு அப்டேட் பண்ணப்பட்டதாக இருக்குது. நவீன தொழில்நுட்ப யுகம் சார்ந்ததாகவும் அவையின் சிந்தனைகள் எல்லாமே அப்படி. அதை நாங்க கலாச்சார சீர்குலைவுன்னு சொல்றோம். அது நல்ல மாற்றமா கூடாத மாற்றமா இருக்குமான்றத கால ஓட்டத்துலதானே சார் நாங்க பார்க்கலாம். இப்ப ஒருவேளை பூமர்ஸுக்கு அது சீர்குலைவா இருக்கும். அதுவே இப்ப இருக்கிற அல்பாஸுக்கு ஒரு நல்ல மாற்றமா இருக்கு. இப்ப சீர்குலைவுன்றத நான் இதை கோட்பாடு ரீதியா அப்படி யோசிக்கிறேன்டா, இப்ப நாங்க கோட்பாடு ரீதியா வச்சிருக்கிற அந்த கலாச்சாரம் அந்த கோட்பாட்டுல இருந்து விலத்துமாக இருந்தால் அது சீர்குலைவு. அது தேவையான காரணியாலையும் நடக்கலாம், தேவையற்ற ஒரு காரணியாலையும் நடக்கலாம். நல்ல மாற்றமும் வரலாம், நல்லமல்லாத ஒரு கெட்ட தீய மாற்றம் கூட வரலாம். ஆனா இது பார்த்தாலும் கோட்பாட்டுல இருந்து விலத்தேக்கல அதை ஒரு சீர்குலைவா கருதலாம்.
சார் சார் சொல்லேன். இந்த இடத்துல சார் சீர்குலைவு என்று சொல்லும்போது சார் அது ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே சார். சீர்குலைவுங்கிறது சீரான ஒரு விஷயத்த வந்து இல்லாமல் ஒரு குலைக்கிறது. இல்லாம போகுது. எஸ், சொல்லுங்க ஹஸ்னா. சார் சார் நாங்க இவ்வளவு நாளும் பின்பற்றி கொண்டு வந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விடயங்கள்ல இருந்து நாங்க விலகி போறது கலாச்சார சீர்குலைவா நான் கருதுறேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்களோட நாட்டுல ஐரோப்பியர்கள் வந்த நேரம் அந்த இரவு நேர களியாட்ட இதுகள் மதுபான சாலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப நாங்க இவ்வளவு நாளும் பின்பற்றி கொண்டு வந்த அந்த கலாச்சாரம் வந்து சீர்குலைக்கப்பட்டது. வெரி குட், வெரி குட். சொல்ல வர விஷயத்துக்கு வந்துட்டீங்க. சொல்லுங்க, இந்த நாகேந்திரனுக்கு சொல்ல வந்தீங்க. நாகேந்திரா. ஆமாங்க சார். சீர்குலைவுன்னு சொல்லும்போது சார் அது ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட் தானே சார். சீரான ஒரு விஷயத்த சீர் ஆமா சார் சீராமல் பண்ணுறது. அப்போ காலகாலமாக பாரம்பரியமாக ஆமாம் சார் பாரம்பரியமாக பின்பற்ற ஒரு விஷயம் தற்காலத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அது பின்பற்றாமல் போகும் பொழுது, அதை பின்பற்றுவதை கைவிடுகிற பொழுது அது ஒரு சீர்குலைவாக கருதப்படுகிறது. என்ன சொன்ன பிள்ளைகள் கலாச்சார சீர்குலைவு சொல்றது கோகுல் சொன்ன மாதிரி, நாகேந்திரா சொன்ன மாதிரி, ஹஸ்னா சொன்ன மாதிரி தான். அதாவது நாங்க காலாகாலமாக பின்பற்றி வருகின்ற கலாச்சார அம்சங்கள்ல அண்மை காலமாக சடுதியாக திடீரென புகுந்த சில கலாச்சார அம்சங்கள், சில நடத்தைகள், சில நடத்தை கோலங்கள் எங்களுடைய கலாச்சார முறைக்கு ஊறு பாதிப்பு தீமைகளை ஏற்படுத்தி இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் கலாச்சார சீர்குலைவு சொல்லுவோம். கோகுல் நல்ல ஒரு கருத்தை சொன்னார். அதாவது பூவர் சமூகம் சொல்லப்படுகின்ற எங்களுடைய மூதாதையர்கள் அல்லது முன்னோர்கள் அவர்கள் கட்டிக்காத்த கலாச்சார அம்சத்தை இப்போது இருக்கின்ற புதிய சமூகம் அல்பா பரம்பரையோ அல்லது எதிர்கால வர போற பீட்டா பரம்பரையோ அல்லது இப்போது இருக்கின்ற ஜி பரம்பரையோ இவர்கள் இவற்றுக்கு முரணான விஷயங்களை கொண்டு அதை சீர்குலைக்கின்ற போது, அதை இல்லாமல் ஆக்கின்ற போது கலாச்சார சீர்குலைவு என்று பூமர்கள் கருதலாம். உண்மையிலேயே நல்ல விடயமாக இருந்தால் அதை நாங்கள் கலாச்சார சீர்குலைவாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எங்களோட கடந்த காலத்துல நாங்க பின்பற்ற சில கலாச்சார அம்சங்கள் மூட நம்பிக்கைகளால சமூக பொருத்தப்பாடு இல்லாத விடயங்களாக இப்போதைக்கு இருக்கலாம். சமூக மாற்றத்தினால, விஞ்ஞான வளர்ச்சியினால. சரிதானே? உண்மையிலே கலாச்சார சீர்குலைவு சொல்றது நாங்க காலகாலமாக பின்பற்றி வருகின்ற கலாச்சார அம்சங்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய, சமூகத்தில் புதிதாக நுழைந்துள்ள அம்சங்களால ஏற்படுத்தப்படுற பாதிப்புக்கு பேருதான் கலாச்சார சீர்குலைவு. உதாரணமாக இப்ப இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்ற போதை பொருட்பாவனை, இது ஒரு கலாச்சார சீர்குலைவு. போதை பொருட்பாவனை. அடுத்தது ஆசிரியர் மாணவர் முரண்பாடு, அதிகரித்து வருகின்ற ஆசிரியர் மாணவர் முரண்பாடு, இது ஒரு கலாச்சார சீர்குலைவினுடைய ஒரு வெளிப்பாடு. ஓகே, அப்ப இதை நீங்க விளங்கி கொண்டு இப்ப உங்களுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டி தொடர்ந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு சில நேரங்கள் இருக்கும். இந்த கலாச்சார சீர்குலைவுக்கான காரணம் என்ன? ஏன் இப்படி கலாச்சாரம் சீர்குலைவு? கலாச்சார சீர்குலைவுக்கான காரணம் என்ன? ரீசன் என்ன? இப்ப நான் ஒரு ரீசனை சொல்றேன். உதாரணத்துக்கு விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி மாற்றம். விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியினால் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? இப்ப நாங்க எங்களோட உறவினரை சந்திக்கிறதுக்கு காலத்துக்கு நாளும் வீடுகளுக்கு போய் சந்திச்சோம். இப்ப போன் கால். அப்ப எங்களோட உறவுகள் அப்படியே விட்டு போகும். எங்களோட பொழுதுபோக்காக நாங்க விளையாடுறது, கதை புத்தகம் வாசிக்கிறது, இப்படியான ஒரு பொழுதுபோக்கு இருந்தது இப்போது மொபைல் கேம், ஃபேஸ்புக் இப்படி மாறி இருக்கிறது. ரைட்? அப்ப இந்த கலாச்சார சீர்குலைவுக்கான காரணங்கள்ல ஒன்று விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சி, அதனால ஏற்பட்ட பாதகமான விளைவுன்னு சொல்ல. நல்ல விஷயங்களும் இருக்கு, பாதகமான விளைவு. ரைட்? உல்லாச பயணிகள்ல வேற ரெண்டு காரணங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். இப்ப நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நான் தர ஒர்க் என்னன்னு சொன்னா, இந்த கலாச்சார சீர்குலைவுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி ஒரு 4-5 காரணங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அடையாளப்படுத்து. இந்த காரணங்களால என்ன விளைவுகள் ஏற்பட்டது, என்ன பாதிப்பு ஏற்பட்டது சமூகத்துக்கு? தற்கொலை வீதம் அதிகரிக்குது, வீட்டு வன்முறைகள் அதிகரிக்குது, குடும்ப வாழ்வு சீர்குலைகள், டிவோர்ஸ் அடிக்கடி ஆயிரக்கணக்கான டிவோர்ஸ் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது இலங்கையில்.
டிவோர்ஸ், விவாகரத்து, குடும்ப வன்முறை, சிறுவர் துஷ்பிரயோகம், தற்கொலை, நிறைய விளைவுகளை சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த ரெண்டையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கலாசார சீர்குலைக்கான காரணங்களை அடையாளப்படுத்துங்க, கலாசார சீர்குலைய விளைவுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரியானே? உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று நான் தரேன், ஒரு 10 மினிட்ஸ் தரேன். 8:25 8:35 சந்திப்போமா?
ஓகே பாப்போமா? எஸ் சார். சரி சார். சார் 2 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து சார் முன்மாதிரியற்ற தலைமைத்துவ பண்புகள் இல்லாட்டி முன்மாதிரியற்ற தலைமைத்துவ மாதிரிகள் கலாச்சார சீர்குலைவுக்கான காரணமா நான் பார்க்கிறேன். அதற்கான விளைவுகள் சார் பாத்தீங்கன்னா முன்மாதிரியற்ற தலைமைத்துவத்தின் மாதிரிகள் ஏற்பட்ட விளைவு வந்து பாத்தீங்கன்னா சார் தீவிரவாத இயக்கங்கள் முதலாவது, இரண்டாவது சட்டவிரோதமான நடவடிக்கைகள், லஞ்சம் ஊழல் போன்ற மோசடிகள், அதாவது முன்மாதிரியற்ற தலைமைத்துவ மாதிரிகள் ஏற்பட்ட விளைவுகள் சார். ரெண்டாவது பாயிண்ட் சார் புது வகையான கலப்பு கலாச்சாரத்தின் வருகை, அதாவது இந்த புது வகையான கலப்பு கலாச்சாரத்தின் நிமித்தம் ஏற்பட்ட விளைவுகள் சார் பாத்தீங்கன்னா திருமண உறவு முறையில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது LGBT பிளஸ் அப்படிப்பட்ட ஒரு விதமான பாலியல் ரீதியான மாற்றம், பாலியல் ரீதியான உறவு முறையில் ஒரு மாற்றம், புது வகையான கலாச்சாரத்தின் வருகை. இது 2 பாயிண்ட் நான் சொல்றேன். தேங்க்யூ. ஓகே 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 வெரி குட். அது வந்து நீங்க தவறான முன்மாதிரிங்கிறத நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒருவரை வந்து ஒரு தவறான இடத்தில் உள்ளவரை வந்து நாங்க ஒரு முன்மாதிரியாக கொள்றோம். உதாரணம் அந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் விரைவாக பணக்காரராகிறார்கள் சமூகத்தில். அதை நாங்க ஒரு முன்மாதிரி எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நாங்க தவறான நடவடிக்கைக்கு நாங்க தள்ளப்பட்டு விடுவோம். ஓகே, நல்ல கருத்து நாகேந்திர சார். வாழ்த்துக்கள். யாரோட அடுத்த ரிசானா சார். யுத்தம் விளைவுகளும் இந்த கலாச்சார சீர்குலைவுகளை சார் தோற்றுவிக்கின்றன. அதனால ஏற்படுற மனக்கசப்புகள் வந்து இந்த இனங்களுக்கு இடையே வந்து நல்லுறவுக்கு தடையாமையுது. இதால வந்து சார் அதாவது அந்த ஒத்தி செஞ்சு போவாத தன்மையால முரண்பாடு வந்து வன்முறையாக தோற்றம் பெறுவது. இவ்வாறான இந்த சீர்குலைவுகளால பலவித சேதங்கள், உயிர் கொலைகள், அது இல்லாம ஒரு நாட்டிட அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கும். சமூக வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது யுத்தம். யுத்தத்தை நாங்கள் சொல்லலாம். அதாவது உள்நாட்டு யுத்தம், நாடுகளுக்கு இடையிலான யுத்தம், இவைகளும் வந்து சமூகத்துல ஒரு தவறான அந்த யுத்தம் காரணமாக, இடப்பெயர்வு காரணமாக ஏற்படுகின்ற ஒரு நெருக்கடியான வாழ்க்கை உண்மையை நாங்கள் சொல்லலாம். அது இந்த கலாச்சாரம் சீர்குலைவதற்கான காரணம் ஒரு அகதி முகாம்ல, நலன்புரி முகாம்ல
ரைட். எங்களோட வாழ்க்கை முறையை நாங்கள் கழிக்கிற போது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் உள்ளாகிறோம். ரைட். அதையும் நாங்கள் இந்த கலாச்சார சீர்குலைக்கான காரணங்களாக நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஓகே ஹஸ்னா. சார், அந்த கலாச்சார சீர்குலைக்கான காரணங்களாக உலகமயமாதலை சொல்றேன். அடுத்தது அந்நியர் ஆட்சி, அடுத்து ஆதிக்கம். அது இப்ப இல்லைன்றாலும் இருந்துச்சு. அடுத்தது நாகரிக வளர்ச்சியை சொல்றேன். அடுத்தது ஊடகங்களோட தாக்கம். அடுத்தது சில சட்டங்களையும் நான் சொல்றேன் சார். இப்ப உதாரணத்துக்கு இப்ப முதலாம் ஸ்கூல்ல இப்ப பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலும், ஆனா இப்ப அப்படி உடல் ரீதியாவோ உள ரீதியாவோ பாதிக்க கூடாதுன்ற சட்டங்கள் இருக்கிறதுனால அவங்க பிழை செஞ்சாலும் நாங்க அதை கூடிய அளவுக்கு திருத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இப்ப குறை வைக்குது. அந்த சட்டங்களையும் நான் கலாச்சார சீர்குலைக்கு காரணங்களா சொல்றேன். அடுத்தது சார், இது விளைவுகளாக இந்த போதைப் பொருள் பாவனைகள் அதிகரிச்சிக்குது. அடுத்தது பிறப்பு வீதங்கள் குறைஞ்சிக்குது. அடுத்தது குற்ற செயல்கள் அதிகரிச்சிக்குது. அடுத்தது கல்வி கற்ற சமூகம் குறைவடைஞ்சிக்குது. அடுத்தது இந்த பிளவுபட்ட குடும்பங்கள் தோன்றிக்குது சார். அடுத்தது நோய்கள் செலவும் ஈந்திக்குது. நீங்க சொல்ற விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ள, உலகமயமாக்கத்துடைய எதிர்மறையான விளைவுகள் கலாச்சார சீர்குலைவுக்கு காரணமாக அமைகிறது. அதாவது குறிப்பாக எங்களுக்கு பொருத்தமற்ற அந்நிய கலாச்சார விடயங்களை நாங்க பின்பற்றுறது, அந்நிய கலாச்சாரத்தின் மீதான மோகம். அடுத்தது இந்த ஊடகங்கள், குறிப்பாக இந்த பெண்கள் அதிகமாக பார்க்கின்ற அல்லது விரும்புகின்ற இந்த தொலைக்காட்சி தொடர்கள், நாடகங்கள், இவற்றில் மிகப்பெரிய சமூக பிரச்சனைகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது. பெரும்பாலான தமிழ் நாடகங்களை நீங்க பார்க்கணும், தொலைக்காட்சி நாடகங்களை நீங்கள் பார்க்கின்ற போதும் அதுல குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை உருவாக்குகின்ற விதமும், பெண்களை மிக மோசமாக வில்லிகளாக, பொருத்தமற்றவர்களாக, தவறான நடத்தை உடையவர்களாக அதிகமாக சித்தரிக்கின்ற அந்த நிலைமைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இது இயல்பாகவே எங்களுடைய சமூகத்துக்குள்ளேயும் இந்த நிலைமைகள் ஆரம்பித்திருக்கிறது. அதே மாதிரி சினிமா, இப்ப இந்த அண்மை காலமாக எங்களோட சமூகத்தில் அதிகமா பேசப்படுற விஷயம், நாகேந்திரா சார் சொன்னார், இந்த பெஸ்டின்னு சொல்லுவாங்க. பெஸ்டி என்கின்ற ஒரு வகையான புது வகையான உறவு முறை. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு நிலைமை இருந்து இப்ப அது மாறி பெஸ்டி என்கின்ற ஒரு புது வகையான உறவு முறையோடு வந்திருக்கிறது. இது ஒரு கலாச்சார சீர்குலையோட ஒரு உச்சக்கட்டமாக இருக்கின்றது இந்த விஷயம். அப்ப இதனால போதைப் பொருள் பாவனை, தற்கொலை வீதம் அதிகரிக்கிறது, இளைஞர்கள் மத்தியில விரக்தி, வீட்டு வன்முறை, சிறுவர் துஷ்பிரயோகம், அதை விஷயத்தை சொல்லலாம். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சட்டங்கள், அதாவது சட்டங்கள் சொல்ற போது சில சட்டங்கள் மற்றவர்கள் மீதான பொறுப்பை இல்லாமல் ஆகுது. மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் நிச்சயமாக. ஆனா மாணவர்கள் மீது எந்த விதமான கட்டுப்பாட்டையுமே நாங்கள் விதிக்க முடியாது. மாணவர்களை குறிப்பாக சிறுவர் துஷ்பிரயோகம் சொல்றது பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான மட்டுமல்ல, உள ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தினால் கூட துஷ்பிரயோகம் தான் சட்டத்தின்படி. அப்ப பிள்ளைகள் தவறு செய்தால் எங்களால் எந்த வழியிலையும் நாங்கள் அவனை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ அதை செல்வாக்கு செலுத்த முடியாத ஒரு நிலை இப்போதைக்கு சட்டங்களால உருவாகி இருக்கிறது. அவைகளும் சில நேரங்களில் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கான காரணங்களாக இருக்கிறது. அதே போல கைபேசி, இந்த மொபைல் போன், ஆண்ட்ராய்ட் போன், ஆப்பிள், இந்த இப்படியான இந்த நவீன தொடர்பாடல் சாதனங்களும் ஒரு முக்கியமான காரணம். இப்படி நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பொருளாதார மாற்றம். பொருளாதார மாற்றம் அதுவும் ஒரு காரணமா அமையலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா பொருளாதார ரீதியான மாற்றம் அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள். இப்ப என்னன்னா அந்த முன்ன காலத்துல அந்த சேமிப்பெல்லாம் எல்லாருக்கிட்டையும் அதிகமா இருந்துச்சு தானே சார். இப்ப யாருக்கிட்டையுமே அந்த சேமிப்புங்கிறது அறவே இல்லை தானே சார். அது இல்லாம போகும். அடுத்தது அந்த இன்னும் சொல்லலாம், இப்ப அதிகமான குடும்பங்களுக்குள்ள பிளவு, பிரச்சனை, டிவோர்ஸ் எல்லாம் காரணம் பொருளாதார நெருக்கடி தான். ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்குள்ள தன்னை குடும்ப செலவை சமாளிச்சு கொண்டு செல்ற ஒரு கணவனால இப்போதைய வாழ்க்கை செலவுக்கு சமாளிக்க முடியாது. என்ன நடக்கும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை இயல்பா வரும். பொருளாதார நெருக்கடி வந்தா புரிந்துணர்வு இல்லாம போகும், பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆகவே டிவோர்ஸ் பிரச்சனைகள், அடுத்தது தவறாக அந்த பொருளிட்ட முற்படுறது, இவ்வாறான பிரச்சனைகள் வரும். இது கலாச்சார சீர்குலைவுக்கான காரணம். இப்ப இந்த
அண்மை காலத்துல எங்க நாட்டு போலீசார் மேற்கொண்ட ஒரு வகையான ஒரு நடவடிக்கை யுக்தி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போதைப் பொருளோடு சம்பந்தப்படுகிற நாடாளாவிய ரீதியில கைது செய்கிற நடவடிக்கை. அதுல போலீஸ் பேச்சாளர் பப்ளிக்காவே சொன்னார், வெளிப்படையாகவே பேசினார். ஒரு வீட்டுல வந்து கணவன் போதைப் பொருள் விற்பனை செய்கிறான்னு சொல்லி அவரை கைது செய்து அவர் ரிமாண்ட் பண்ணினா சிறிது நாட்களை கூட தகவல் மனைவி விற்கிறான்னு சொல்லி மனைவியும் கையும் களவுமா பிடித்துக் கொண்டு ரிமாண்ட் பண்ணினா இப்போ தகவல் தான் பிள்ளைகள் விற்கிறார்கள். இது எந்த வகையில தடுக்கிறது, எந்த வகையில கட்டுப்படுத்துறது என்று பெரிய பிரச்சனை இருக்கிறதா சொல்றேன். அப்ப இதுதான் இந்த கலாச்சார சீர்குலைவுடைய விளைவு. ஓகே, அடுத்து சொல்லுங்க வேற யாராவது. சார், வெளிநாட்டு உற்பத்தி பொருட்களோட நாட்டம். எஸ், இந்த வைட்னிங் கிரீம், வைட்னிங் டேப்லெட் அப்படி. எஸ், கண்டிப்பா கண்டிப்பா இல்ல முக்கியமான ஒரு சார் இன்னொரு பாயிண்ட் சார், அந்த இப்ப வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து கணவர் மனைவிமார் குடும்ப பிள்ளை புலம்பெயர்ந்தாங்க. அது புலம்பெயர்ந்து சொல்ற எப்படின்னு சொன்னா விமோதி சார், புலம்பெயர்ந்து சென்றார்கள் திரும்ப நாட்டுக்கு வரும். லண்டனுக்கு போயிட்டு கனடாக்கு போயிட்டு 10 வருஷம் இருந்துட்டு திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்தா அந்த லண்டன் கலாச்சாரத்தை கனடா கலாச்சாரத்தை இங்க கொண்டு வர பார்க்கணும். அப்ப இங்க வந்து இங்க இருக்கிற கலாச்சாரத்துக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்களோட ட்ரெஸ் கோட், அடுத்து அவங்களோட நடை உடை பாவனை பேச்சு வழக்கு அதெல்லாம் எங்களோட சமூக முறைமைக்கு பொருத்தம் இல்லாதாக வெஸ்டர்ன் டைப்ல இருக்கு. அப்ப இங்க அது பிரச்சனையாக இருக்கு. சரி, அது புலம்பெயர் வாழ்க்கை ஒரு பிரச்சனையானதுதான். ஓகே, சொல்லுமா வேற. சார், ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளோட தாக்கங்கள் கூட சொல்லலாம் இல்லையா? தாக்கம் அது வந்து நாங்க நெகட்டிவா எடுக்கல, உண்மையாகவே ஒரு பாசிட்டிவ் தான். போது பாதுகாப்பு அரணாகத்தான் இருக்கிறது. அது கலாச்சார சீர்குலைவாக நாங்க பார்க்கல. ஒரு யாராவது பிள்ளை மூளைசாலிகளின் வெளியேற்றம் சார். எஸ், கண்டிப்பா கூடுதலா வந்து படிச்சவங்க எல்லாம் வெளியில போகும்போது இங்க நலிவுற்ற சமுதாயம் இருக்குது, அதனால சீர்குலைவு கூடுதலா தூண்டப்படுது. எஸ், ஓகே. அது பொருத்தமற்றவர்களால இங்க ஆட்சி மேற்கொள்ளப்படுறதும், பொருத்தமில்லாத தீர்மானங்கள் சமூகத்தில் எடுக்கப்படுறதும், பிழையானவர்களால சமூகம் வழிநடத்தப்படுறதுக்கும் இந்த மூளைசாலிகள் வெளியேற்றம் பிரதானமான காரணமாக அமைகிறது. ஓகே, கோகுல் சொல்லுங்க. கோகுல். ஆம் சார், நான் நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சேன். ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சர்ஸும் சொல்லிட்டாங்க. இல்லாத ஒரு விஷயமா நான் இதுல பாக்குறது என்னன்னா, இந்த பல்தேசிய கம்பெனிகளோட விளம்பரங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். என்னன்னா, சின்ன பிள்ளைகள் வந்து அட்டை பார்த்து மூவ் ஆகுறதுதான் கூட. அதுல நல்லது கெட்டது பார்க்க மாட்டாங்க. அது சாப்பாடா இருக்கலாம், இல்ல உணவா இருக்கலாம், அல்லது எங்களுடைய பர்சனல் நீட்டுக்குரிய எந்த தேவையா இருந்தாலும் விளம்பரங்கள் ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீர்குலைவை காட்டுது. உதாரணத்துக்கு நாங்க Facebookல போனோம்னா கூட இப்ப AI இருக்கிறதால இப்ப நாங்க கூகுள்ல சர்ச் பண்ணியோ அல்லது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஒரு திங்ஸை வந்து திருப்ப அந்த அட் வந்து எங்களுக்கு FBல அதை காட்டுது. என்ன ரீசன்? இப்ப நாங்க எங்கள்கிட்ட கையில காசு இல்லைண்டா கூட அந்த பொருள் எங்களை வந்து தன்னை வாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த விளம்பரங்கள் வந்து கொண்டு வரைக்குள்ள அது கணவன் மனைவிக்குள்ள முரண்பாடு வரலாம், இல்ல அம்மா பிள்ளைக்குள்ள முரண்பாடு வரலாம், அல்லது நானே என்ற சேமிப்பை துளைக்கலாம். அது ஒரு பாரிய விளைவுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா கூட இருக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் சாப்பாடு. இப்ப நாங்க ஃபுட்ல வந்து கடைக்கு சாதாரணமா போனா கூட நாங்க ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் கூட விரும்புறோம். உதாரணத்துக்கு சோறு கறி இருக்கும், நாங்க அதை விரும்புறது இல்லை. ஃப்ரைட் ரைஸ் தான் கூட சாப்பிடுவோம். என்ன ரீசன்டா? விளம்பரம். அது வந்து கவர்ச்சி காட்டுவாங்க. ஆம் சார். மற்றது இந்த உடுப்பு விஷயம் கூட, சாதாரண உடைகள் கூட இப்ப நிறைய பேருக்கு அது தெரியறதுக்கு காரணம் ஒரு மாடல் ஷூட்டை வச்சு அட் போடுவாங்கல்ல. அப்ப அதை நான் போட்டா என்ன அப்படின்ற ஒரு திங் வந்து அந்த ஒரு அது சாதாரணமா சிந்திக்கிறதுன்னு எல்லா மனிதருக்கும் இருக்கும். ஆனா அதை சிந்திக்க தூண்டுறது வந்து விளம்பரம். அப்ப இந்த பல்தேசிய கம்பெனிகள் வந்து தங்களோட வியாபார நோக்கத்துக்காக காட்டுற விளம்பரங்கள், உதாரணமா நிறைய இப்ப பாலியல் தேவைகளுக்கு கூட அதிகளவான பொருட்களை இளவயதுக்காரர் கொள்வனவு செய்வதா இப்ப அந்த ஒரு சாதாரண ஆய்வுல கூட சொல்றாங்க. இது வேற நாடு இல்லை, எங்கட நாட்டிலேயே நார்மலாவே நடக்குது. அப்ப இது எல்லாமே இந்த விளம்பரம் ஒரு மிகப்பெரிய தாக்கம் செலுத்துதுன்னு நான் இதுல சொல்லாத ஒரு விஷயமா அதை தேவைகள் இந்த விளம்பரத்தின் காரணமாக எங்களுடைய ஆடம்பர தேவைகளை கூட ஒரு அத்தியாவசிய தேவைகளாக கருதுகின்ற மனப்பான்மை
இந்த வாங்கிதான் ஆக வேணும் என்கின்ற ஒரு ஒரு உணர்வை இந்த விளம்பரங்கள் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க தானே, இந்த நிகழ்நிலையில நாங்க ஆர்டர் பண்ணிடுது, அதுல மிகப்பெரிய மோசடிகள் எல்லாமே நடைபெறுகிறது. அதாவது நாங்க கட்ட காசை கொடுத்து பொருளை வாங்குகின்ற போது அந்த கொரியர் சர்வீஸ்ல வந்து நாங்க ஆர்டர் பண்ணாத பொருள் அல்லது நாங்க ஆர்டர் பண்ணின அந்த எண்ணிக்கையோட குறைவாக இருக்கிற பொருளை கொடுத்து விட்டு அவங்க சென்று விடுவாங்க. நாங்க கட்டணத்தை காசை கொடுத்துட்டு அந்த பொருளை நாங்க வாங்கி நாங்க அதை ஓபன் பண்ணி பார்க்க கூட நாங்க ஆர்டர் பண்ண பொருள் இருக்காது, அது அந்த ஆர்டர் பண்ணின அளவுல இருக்காது அந்த பொருள். அப்படியான மோசடிகள் எல்லாமே நடைபெறுகிறது. இதுவும் ஒரு வகையான கலாசார சீர்குலைவு தான். இந்த வாங்குதல் விற்பனை, இந்த ஷாப்பிங்ல வருகின்ற இந்த நவீன முறைகளினால மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. அடுத்தது தவறான பொருட்கள், சில நேரங்களில் போதைப் பொருட்கள் அல்லது பிறருக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை கூட மிக இலகுவாக இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையானதாக இருக்கிறது. ஓகே, நல்ல கருத்து, ஆக்கப்பூர்வமான கருத்து. ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராவது? சார் மற்றது சார், இதுல நீங்க சொன்ன கருத்து தான் சார். நான் அதோட இப்ப நானும் யோசிச்சதை அதுல மிக்ஸ் பண்ணி சொல்லலாம்னு யோசிக்கிறேன். அப்படின்னா நீங்க அந்த டிராமா சீரியலை பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த டிராமா சீரியல்ஸ்ல அந்த கூட வந்து அது உண்மை என்னண்டா அநேகமான தமிழ் நாடகங்கள் அந்த டிஆர்பிக்காக ஒரு கேரக்டர்ஸை கொண்டு வருவாங்க, அதுல வில்லி மாதிரி எல்லாம் சித்தரிப்பாங்க, முழுக்க நெகட்டிவான தோட்ஸை தான் ஏற்படுத்துவாங்க. என்ன நடக்குமாண்டா, பிள்ளை சின்னல்ல அதிக அளவா கார்ட்டூன் பார்க்கும், அந்த கார்ட்டூன்ல நிறைய பாசிட்டிவான மைண்ட் செட் தான் அந்த கார்ட்டூன்ல வரும். எந்த சின்ன பிள்ளைன்ற கார்ட்டூன்லயும் ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டே காட்ட மாட்டாங்க. அப்ப சின்ன பிள்ளை வளரும் போது அந்த கார்ட்டூன்ஸ் பார்க்கல பாசிட்டிவ் மைண்டோட வளர்ந்துட்டு திருப்ப வீட்டுக்காரரோட இருந்து அந்த டிராமா சீரியலை அந்த அம்மாவோட சேர்ந்து இருந்து பிள்ளையும் பார்க்கல அந்த அம்மாண்ட ஃபேஸ் ரியாக்ஷனை பிள்ளை பார்க்கும், வீட்டுக்காரரை இதை செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கும். இப்ப இவங்க அந்த டிராமாக்குள்ள ஊறி இருக்கிறாங்கன்னு பிள்ளை யோசிக்கும், இப்ப நான் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் தவறு போல. அப்ப பிள்ளை இந்த மனசுக்குள்ள அந்த உளவியல்ல ஒரு முரண்பாட்டு தன்மை வருது. அப்ப பிள்ளைக்கு நாங்க எவ்வளவு பாசிட்டிவா கொடுத்தாலும் நாங்க அதை சரியா கடைபிடிக்காட்டி அடுத்த தலைமுறை கட்டாயம் பிள்ளையா சிந்திக்கிற ஒரு தலைமுறையா மாறும். இது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவுக்கு முக்கியமான ஒரு வழிகோலா இருக்கு. இப்ப மாற்றம் குடும்பத்துல இருந்து வந்துட்டா சரி. எங்களோட தமிழ் பேசுகின்ற எங்களோட சமூகம், முஸ்லிம் தமிழ் சமூகத்துல கலாச்சார சீர்குலைவுல மிகப்பெரிய பங்களிப்பு இந்திய சினிமாவுக்கும், குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் தொலைக்காட்சி தொடர்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்களோ தெரியல, முதல் எங்களோட தேசிய தொலைக்காட்சியில ஒரு தொலைக்காட்சி நாடகம் போய் கொண்டிருக்குது, கனா காணும் காலங்கள். ஞாபகம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு கல்வி பாடசாலை மையமாக வைத்து அந்த நாடகம் நான் அந்த காலப்பகுதியில அந்த நாடகத்துல நான் அறிஞ்ச வரைக்கும் பாடசாலையில அந்த மாணவர்கள் படிப்பிக்கின்ற அந்த வகுப்பறை செயற்படுகிற எந்த ஒரு காட்சியும் காட்டப்படாது. அதுல காட்டுறது எல்லாமே பாடசாலையில அந்த இடைவெளியில அவங்க வந்து கதைச்சு கொண்டிருக்கிறது, அடுத்தது ரூம் போட்டு அவங்க படிக்கிறது, ஆசிரியர்மாரை நையாண்டி பண்றது, இப்படி அவங்களுக்குள்ள காதல் தொடர்பு அதுதான் போடப்பட்டுச்சு. ஆனா அவங்க அணிஞ்சிருக்க ட்ரெஸ் எல்லாமே பாடசாலை யூனிஃபார்ம்ஸ். அங்க வாரவங்க எல்லாம் ஆசிரியர்களா காட்டப்படுறாங்க. ஆனா கற்றல் செயற்பாடோ அல்ல கல்வி சார்ந்த விஷயம் எதுவுமே அங்க இல்லை. அது ஒரு வேறு வகையாக அந்த நாடகம் கொண்டு செல்லப்பட்டது. அந்த நாடகம் ஒரு கட்டத்துல மக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு தோற்றுவிக்கப்பட்டது. ஆசிரியர் சங்கங்கள் கூட தங்களுடைய அதிருப்தி தெரிவித்திருந்தது. அதனால அந்த நாடகம் நிறைவுக்கு வராமலேயே நிறுத்தப்பட்டுச்சு. இது வந்து மிக இலகுவாக பாடசாலை மாணவர்களுக்கு அந்த தோட்டை கொடுக்குது, அந்த எண்ணத்தை கொடுக்குது. ஆசிரியர்களை நாங்க வந்து பகுதி பண்ணலாம், அவங்களை நாங்க கிண்டல் அடிக்கலாம். அப்படியா அடுத்தது பாடசாலை வாழ்க்கைக்குள்ளே இந்த காதல் தொடர்புகள் தான் இன்ட்ரெஸ்ட் ஆனது, அப்படியான உணர்வை கொடுக்குறது. அப்ப இந்த ஊடகங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது இந்த கலாச்சார சீர்குலைவை ஏற்படுத்துறது. எந்த ஒரு விடயத்தையும் அழகாக காட்டுறது, எந்த ஒரு விஷயத்தையும் அதுகளுக்கு தேவையில்லாத விடயமாக இருந்தால் கூட அழகாக காட்டுகின்ற போது, கவர்ச்சியா காட்டுகின்ற போது அதை பாவித்து பார்த்தால் தான் என்ன என்கின்ற ஒரு உணர்வை எங்களுக்கு அது ஏற்படுத்துகிறது. இது மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீர்குலைவுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது டீச்சர்ஸ், இந்த புலம்பெயர் வாழ்க்கை, உல்லாச பயனுடைய வருகை, மீடியாஸ்களுடைய கட்டுப்பாடு, செல்வாக்கு, உலகமயமாக்கம், நவீன தொழில்நுட்ப மற்றும் இலத்தியல் சாதனங்களுடைய பரவல், அந்நிய கலாச்சாரத்தின் மீதான மோகம், அடுத்தது கல்வியினுடைய தரம், குவாலிட்டி, பண்பு தரம் வீழ்ச்சி அடைந்தவை, மூளைசாலிகளுடைய வெளியேற்றம், சமூக தொடர்புகள் குறைவடைந்தவை,
இவைகள்தான் இந்த கலாசார சீர்குலைவுக்கான காரணங்கள். பொதுவாக நீங்க சொன்னதுக்கு மேலதிகமா இந்த விடயங்களை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கலாசார சீர்குலைவுடைய விளைவு என்ன சொன்னா, அதிகரித்த போதைப்பொருள் பாவனை, பாடசாலை மாணவர்களை மையப்படுத்திய போதைப்பொருள் விற்பனை, குடும்ப வன்முறைகள் அதிகரித்தவை, பிளவுபட்ட குடும்பம், தற்கொலை, இளைஞர்கள் விரக்தி, இளைஞர்கள் மத்தியில் அமைதியின்மை, அரசியல் புரட்சி, பொருளாதார வீழ்ச்சி. இவ்வாறு நாங்கள் இந்த விளைவுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்ப நாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே டீச்சர்ஸ். இப்ப நாங்க அடுத்த கேள்வி உங்களுக்கு, அந்த கேள்வி இன்னைக்கு நாங்க பார்க்கற டைம்ல அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா பார்ப்போம். ரைட்? இந்த கலாசார சீர்குலைவை இழிவளவாக்குறதுக்கு நீங்க டீச்சர் அறிக்கிற நீங்க என்ன செய்யலாம்? இதை கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல இதை பார்த்துட்டு நாங்க சமூகமயமாக்கத்துக்குள்ள போவோம். கலாசார சீர்குலைவை குறைக்கிறதுக்கு நீங்க ஒரு டீச்சரா இருந்து உங்களால மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? கலாசார சீர்குலைவை குறைக்கிறது, அறவை நிறுத்தியலாது குறைப்பதற்கு, இழிவளவாக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் எவ்வாறான பங்களிப்பை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற அந்த தகவலை திரட்டி வச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கிளாஸை சந்திக்கின்ற போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? இதுவரைக்கும் என்னோட கிளாஸ் இணைந்து கொண்டிருந்த எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். Thank you so much, sir. Good night, sir. Thank you very much. சார் என்ன ஒட்டோவாவே அது ஃபர்ஸ்டா மாத்திருக்கு சார். நான் என் பண்ணிட்டா சார். ஓகே 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 இங்க மாத்திட்டா, எனக்கு மாத்துறது உங்களுக்கு மாத்திட்டு போயிட்டா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ.